நம்ம சேனல்ல ஆ HTML வந்து 17 செஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. CSS பார்த்தீங்கன்னா 13 செஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, செஷன் வந்து 16 ஓகேங்களா? இது வந்து செஷன் 15க்கு முன்னாடி நம்ம டெலீட் பண்ணிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னது அப்டின்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மென்ட் அப்டின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஆ இருக்கு. ஸ்விட்ச் அப்டிங்கிறது. இதுவும் வந்து நம்ம ஒரு கண்டிஷன வந்து செக் பண்ணும். ஃபார் லூப், வைல் லூப் எப்படி கண்டிஷன் செக் பண்ணி நம்மளுக்கு ஆ அவுட்புட்ட குடுத்துருச்சு. அதே மாரி இந்த ஸ்விட்ச் கேஸும் நம்மளுக்கு ஒரு கண்டிஷன செக் பண்ணி, அப்புறம் அவுட்புட்ட வந்து நம்மளுக்கு தகுந்த மாரி குடுக்கும். ஓகே. இதுல வந்து நம்ம இன்னைக்கு ஸ்விட்ச் கேஸ்ல வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ஆ நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? மினி ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஓகேவா? இந்த மினி ப்ராஜெக்ட்ல 2 டைப் பார்க்கலாம். ஒண்ணு வந்து ம் இந்த ஸ்விட்ச் யூஸ் பண்ணி மினி ப்ராஜெக்ட் என்ன பார்க்குறோம் அப்டின்னா, அம் என்ன பார்க்கலாம்னா, ஒரு ஏடிஎம் மெஷின். ஒரு ஏடிஎம் மெஷின் வந்து அதனோட ப்ராசஸ எப்படி பண்ணுது? ஸோ பேசிக்கா ஒரு பிகினருக்கு உண்டான ம் ம் பிகினருக்கு உண்டான ம் ப்ராசஸ் என்னவோ, அத வந்து நம்ம இந்த ஏடிஎம் மெஷின் வந்து என்ன பண்ணுது? ஸோ அத வந்து நம்ம இதுல பார்க்கலாம். அதுல வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா, இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் தான். ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த ஏடிஎம் மெஷின ஸ்விட்ச் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம பில்ட் பண்ணலாம். அடுத்தது ஆ இஃப் எல்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி ஆ ஒரு ரியல் டைம் ஏடிஎம் மெஷின். அது எப்படி நம்மளுக்கு ஆ யுஐ எல்லாம் பில்ட் பண்ணலாம். ஓகேங்களா? யுஐ அதெல்லாம் பில்ட் பண்ணி நம்ம வந்து பின் என்டர் பண்ற மாரி ஆ ஸ்க்ரீன்ல பின் என்டர் பண்ற மாரி நம்ம ட்ரை பண்ணலாம். இதே ஸ்விட்ச்ல இந்த மாரி பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ 2 வழியில பண்ணலாம். எந்த ஒரு ப்ராசஸர் எடுத்தாலும் இதுக்கு முன்னாடி பண்ணுன அ அந்த இதுக்கு முன்னாடி என்ன ப்ராஜெக்ட் பண்ணோம்? இப்ப 15ல வந்து பார்த்தீங்கன்னா, இது பண்ணோம். ஒரு நம்பர் கெஸ்ஸிங் கேம் ஒண்ணு பண்ணோம். அதே மாரி அத வந்து வேற வழியிலயும் பண்ண முடியும். நம்ம வந்து வைல் பண்ணதுனால வைல்ல இருந்து நம்ம அத பண்ணியிருக்கோம். வைல் இல்லாமயும் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாரி இதையும் நம்ம ஸ்விட்ச் இல்லாமயும் நம்ம ஒர்க் பண்ணிக்க முடியும். இஃப் எல்ஸ வச்சு. ஓகேவா? இதுலயும் நம்ம வைல் கண்டிஷன யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த நம்ம பார்த்த இஃப், எல்ஸ், ஃபார் லூப், இஃப் எல்ஸ் ஆம், அப்புறம் இந்த ஸ்விட்ச். ஸோ இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இந்த லூப் படித்தான் நெறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய ப்ரோகிராம்ல இல்லாம இருக்காது கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அதனோட சின்டாக்ஸ் அப்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்விட்ச்ச வச்சு நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஏடிஎம் மெஷின் எப்படி வந்து அதனோட ப்ராசஸ் இருக்கும். இப்ப அதனுடைய வொர்க்கிங் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மினி ப்ராஜெக்ட்டா. இது வந்து பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ இஃப் எல்ஸ் அத வச்சும் நம்ம வந்து ஒரு ரியல் டைம் ஏடிஎம் மெஷின் யுஐ வந்து பில்ட் பண்ணி, அதிலிருந்து நம்ம வந்து பின் என்டர் பண்ற மாரி, அவுட்புட் பார்க்குற மாரி பார்க்கலாம். இது எல்லாமே ப்ரௌசர்ல நம்ம பண்ண போறோம். ஓகே. நாம எப்பவும் போல நம்மளுடைய விசுவல் ஸ்டுடியோ கோட் அத ஓப்பன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா செஷனையும் ஜாவாஸ்கிரிப்ட்ல எல்லா செஷனையும் index.html அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல தான் நம்ம வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? இதுல ஜாவாஸ்கிரிப்ட் செஷன் நம்ம இன்னைக்கு பார்க்கறது டைட்டில வந்து 16 அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இந்த லிங்க் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டுக்காக நம்ம எஸ்சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதுக்காகவும், இந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸ்டர்னல் ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம லிங்க் பண்றதுக்காகவும் நம்ம இங்க வச்சிருக்கோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது டூ வைல் லூப் மினி ப்ராஜெக்ட் நம்பர் கெஸ்ஸிங் கேம் மினி ப்ராஜெக்ட் வைல் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணினோம். ஓகே. ஸோ இதுதான் அதனுடைய HTML ஸ்கிரிப்ட் செக்ஷன் வந்து இது. ஓகேங்களா? ஸோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா செஷன் வந்து 15 அத வந்து பாருங்க. ஸோ அதுல வந்து இதுல ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒவ்வொன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வைல் லூப்னா என்ன? அது எப்படி வொர்க் ஆகுது? அத பத்தியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த மினி ப்ராஜெக்ட்ட பண்ணியிருப்போம்.
ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்ல. இதெல்லாம் வேற செஷனுக்கு உண்டானது. 15க்கு உண்டானது. நம்ம இந்த ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு தேவையில்ல. இதையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் மேத் டாட் ரேண்டம்னா என்ன? ஃப்ளோர்னா என்ன? இதெல்லாம் செஷன் 15க்கு உண்டானது. ஸோ இதெல்லாம் நம்ம டெலீட் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, HTML. பேசிக்கா HTMLக்கு என்னென்ன டேக் வேணுமோ அது எல்லாமே இருக்கு. அ உள்ளார ஸ்கிரிப்ட் டேக் இருக்கு. ஓகே. இப்போ நம்ம பாடி செக்ஷன்ல நம்ம ஸ்விட்ச் கேஸ் அப்படின்னு என்னன்னு பார்க்கணும். இதுல நம்ம இப்ப பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட்ல போடுறேன். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் இது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து அ மல்டிபிள் கண்டிஷன செக் பண்ணும். இதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, கமெண்ட்ல போடுறேன். அ இது வந்து இட் செக்ஸ் மல்டிபிள் கண்டிஷன். மல்டிபிள் கண்டிஷன வந்து இது செக் பண்ணும். அடுத்தது ஆ இது ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு, அது எந்த கேஸ்க்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு செக் பண்ணும். சரிங்களா? ஆ ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டு அப்படின்னா, அந்த வேல்யூ இதனுடைய பேசிக் சின்டாக்ஸ் பார்த்தா நம்மளுக்கு எந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்விட்ச் உடைய ஆ சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்? அப்படி பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விட்ச்ல பேசிக் சின்டாக்ஸ் வந்து ஸ்விட்ச் அப்படின்னு ஆ ஒரு நேம் இருக்கணும். பிராக்கெட்குள்ளார ஓப்பன் அண்ட் குளோஸ் பேரந்தசிஸ்குள்ளார இருக்கணும். அதுக்குள்ள ஒரு வேல்யூ நம்ம குடுக்கணும். ஓகேவா? வேல்யூ குடுத்துட்டு, அப்புறம் கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணிக்கணும். இந்த கர்லி பிரேஸஸ் ஓப்பன் பண்ணி, இந்த கர்லி பிரேஸஸ்குள்ளார கேஸ் 1 அப்படின்னு குடுக்கலாம். ஓகேங்களா? ஆ இல்லன்னா கேஸ் 1 அப்படின்னு குடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்படியே ஒன் பை ஒன்னா வரப்போ. அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கேஸ் 1க்குள்ளார ஆ சம் கோட் இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? சம் கோட். நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கோடு. அப்புறம் நம்மளுக்கு அந்த கேஸ் 1 எண்ட் ஆயிடுச்சுன்னா, பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்தது அதுக்கு கீழயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேஸ் 2 இந்த கோலன் சிம்பல் இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லனாலும் நம்மளுக்கு எரர் காட்டும். அப்புறம் நம்மளுக்கு அதுக்குள்ளார வந்து கோடு. என்ன எக்ஸிக்யூட் ஆகணுமோ அந்த கோடு இருக்கணும். பிரேக் அப்படின்னு குடுத்துருவோம். ஓகே. இப்போ ஆ லாஸ்ட்டா என்ன இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னா, டிஃபால்ட். இந்த டிஃபால்ட்ல வந்து ஆ நம்மளுக்கு ஆ எந்த கேஸும் அதாவது ஆ எந்த இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் 1 வந்து மேட்ச் ஆகல, கேஸ் 2 மேட்ச் ஆகல அப்படின்னா, இந்த டிஃபால்ட் கேஸ் வந்து ரன் ஆகும். இஃப் ஆ கேஸ் அதர் கேஸஸ் ஃபெயில்ஸ் இட் ரன்ஸ் இல்ல அப்படி போட்டுக்கலாம். இப்போ மத்த கேஸ் எல்லாம் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, இந்த கேஸ் வந்து டிஃபால்ட் கேஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். வேற எதுவும் இல்ல. ஸோ இதோட நம்மளுக்கு ஸ்விட்ச் வந்து அதனுடைய சின்டாக்ஸ். இவ்வளவுதான் சின்டாக்ஸ். இப்போ கேஸ் அப்படிங்கிறது அ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மென்ட்ல டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு நேம். ஓகேங்களா? இந்த 1, 2ங்கிறது நம்ம குடுக்குற இந்த இடத்துல இந்த 1, 2ங்கிறது சேஞ்ச் ஆகலாம். வேல்யூவ பொறுத்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எது குடுத்தாலும் கோலன் சிம்பல் வந்து அங்க இருக்கணும். கண்டிப்பா. ஓகேவா? ஸோ இது இல்லன்னா நம்மளுக்கு எரர் காட்டும். ஸோ கோட் எழுதிட்டு பிரேக் குடுத்துறணும். ஸோ அந்த பிரேக் இல்லன்னாலும் நம்மளுக்கு டிஃபால்ட்ட வந்து எடுத்துக்கும். ஸோ பிரேக்ங்கிறது அ இம்பார்ட்டன்ட். பிரேக் இல்லன்னா நெக்ஸ்ட் கேஸ் போயிரும். ஓகேங்களா? ஆ ஓகே. நெக்ஸ்ட் கேஸ் செக் பண்ணணும். இப்ப வந்து கேஸ் 1லயே நம்மளுக்கு கண்டிஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்டின்னா, இத எடுத்து பிரிண்ட் பண்ணி விட்டுரும். இந்த இடத்துல நம்ம பிரேக் குடுக்காம விட்டோம்னா, கேஸ் 2வையும் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ கேஸ் 1ல வந்து நம்ம வந்து இங்க என்ன கேஸ் 2டே கேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆ சோ ஒரு 100 கேஸ் இருக்குது அப்டின்னா, ஃபர்ஸ்ட்லயே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு. கேஸ் 1லயே ட்ரூன்னு வந்துச்சு. அவுட்புட் காட்டிருச்சு. அப்டின்னா, மீதி இருக்கிற 99 கேஸையும் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பிரேக் அப்படிங்கிற கீவேர்ட வந்து நம்ம குடுக்காம விட்டுட்டா. ஓகேங்களா? ஒரு வேள குடுத்துட்டா, இந்த ஃபர்ஸ்ட்லயே அவுட்புட் வந்தோனயும், நம்மளுக்கு இதோட பிரேக் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற 99 கேஸையும் போய் செக் பண்ணாது. டிஃபால்ட்டையும் போய் செக் பண்ணிட்டு இருக்காது. ஓகேங்களா?
ஸோ இந்த கேஸ் எல்லாம் ஃபெயில் ஆச்சுனா தான் டிஃபால்ட்டுக்கு போகும். ஸோ பிரேக் அப்படிங்கிறது கீவேர்ட் வந்து இம்பார்ட்டன்ட். குடுக்கலைனாலும் ஒர்க் ஆகும். பெரிய ப்ராசஸா இருந்துச்சுன்னா, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைம் எடுத்துக்கும். ப்ரோகிராம் வந்து அவுட்புட் வந்து ஸ்லோவா கிடைக்கும் நம்மளுக்கு டிஸ்ப்ளேல. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுல ஆ இதுதான் ஸ்விட்ச் கேஸோட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கும். நம்ம ரியல் டைம்ல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம்னா, இதெல்லாம் ஈஸியா புரிஞ்சிரும். இப்ப நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்ல. எடுத்து விட்டுறலாம். ம். இப்போ நம்ம ஒரு யூசர் கிட்ட இருந்து ஒரு இன்புட்ட வாங்க போறோம். அத வாங்கிட்டு, அத வந்து ப்ரௌசர்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். இப்ப நம்ம ஒரு ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறோம். அதுக்குள்ளார ஸ்விட்ச் கேஸ் வந்து வொர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அப்படி வொர்க் பண்ணலாம். ஒரு பிகினரா நம்ம அந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இல்லன்னா டைரக்ட்டா யூஸ் பண்ணி அவுட்புட் பார்க்குற மாரியும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி பண்ண வேணாம். நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கி அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி இருந்தா தான் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அ நம்ம அப்படித்தானே ரியல் டைம்ல பண்ணுவோம். ஸோ நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்காக அப்படின்ட்டு நம்ம வந்து டைரக்ட்டா ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, அவுட்புட் அப்படின்னு சொல்லி ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார எழுதுனோம்னா, அதுல நம்மளுக்கு யூசேஜ் கம்மியா தான் இருக்கும். ஸோ எதா இருந்தாலும் யூசர் கிட்ட இருந்து வாங்கி பண்றப்போ, நம்மளுக்கு இன்னமும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இல்லைங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாடி செக்ஷனுக்குள்ளார ஆ ஒரு எலமெண்ட்ட யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? என்ன எலமெண்ட்னா, டிவ் எலமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிவ்ல ஆ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார்ம். ஸோ இந்த டிவிஷன வந்து நம்ம ஐடி வந்து இல்லன்னா கிளாஸ் நேம். கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த டிவிஷனுக்குள்ளார நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முக்கு உள்ளார நாம ஒரு சில வேலைகள்லாம் பண்ணணும். ஓகே. லேபிள் அப்படிங்கிறது குடுத்துக்கலாம். லேபிள் வந்து நம்ம என்ன குடுக்குறோம் அப்படின்னா, யூசர் கிட்ட இருந்து வாங்க போறோம். அப்போ அப்படின்னு குடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த லேபிள்ல என்டர் நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து வாங்க போறோம். சரிங்களா? ஓகே. அப்புறம் கீழ வந்து இன்புட் டைப் வந்து நம். நேம் வந்து நம். ஐடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம் அப்படின்னு இருக்கு. ஓகே. ஆ இந்த ஃபார்முக்கு கீழ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு பிரேக் டாக் போடுறோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வெளியில ஃபார்முக்கு வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் இருக்கு. இந்த பட்டன் வந்து செக் அப்படின்னு குடுத்துர்றோம். ஒரு பட்டன் கிளிக் பண்ணிக்கிறோம். இந்த பட்டன கிளிக் பண்றப்போ ஒரு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் வந்து ரன் ஆகி, ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஃபங்ஷன் நம்ம இனிமே தான் ஸ்கிரிப்ட்டுக்குள்ள எழுத போறோம். ஆ அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ரிசல்ட் பேஜ் வேணும். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு H1 டாக் அது அப்படின்னு போட்டுக்கலாம். H1 அப்படின்னு போட்டு, ஆ இதுல இதனுடைய ஐடி வந்து நம்ம ரிசல்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த ஸ்விட்சோட அவுட்புட்ட வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம குடுக்குற யூசர் குடுக்குற அந்த நம்பர வச்சு கம்பேர் பண்ணி அவுட்புட்ட இங்க பார்க்க போறோம். ஓகே. ஸோ இத நம்மளுடைய இந்த பேஜ்ல பார்க்கலாம். இதுல வந்து index.html அப்படிங்கிறது தான் அந்த பேஜ். ஓகேங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் நம்பர் செக் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இது மாரி ஸ்டைல் எப்படி அப்ளை ஆயிருக்குதுன்னு பாருங்க. இதுக்கு மைஸ்டைல்.css அப்படிங்கிறதுல ஆ ப்ரீவியஸா நம்ம என்னது செஷன் 15க்கு எழுதுன ஸ்டைல வந்து அது எடுத்துக்கிச்சு. அதனால தான் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து அதுக்கு அப்ளை ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ பட்டன், ஹூவர் பட்டன் இதெல்லாம் வந்து அதுலருந்து எடுத்துக்கிச்சு. நம்ம இத கமெண்ட் பண்ணி விட்டோம்னா, நம்ம இப்போ போய் நம்மளுடைய பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த மாரி தான் இருக்கும். என்டர் நம்பர், செக் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இதுக்கு இந்த ஸ்டைல கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அதே பேர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால, நம்மளுக்கு அந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாடிக்கு ஸ்டைல் எழுதியிருக்கிறேன். மார்ஜின் 0, பேடிங் 0, டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கரண்ட் சென்டரு, அலைன் ஐட்டம்ஸ் சென்டரு, ஹைட் எவ்வளோ இருக்கணும், பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஓகே. அடுத்தது இந்த கண்டெய்னருக்கு எழுதியிருக்கிறேன். கண்டெய்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னரோட விட்த் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அ பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும், பார்டர் ரேடியஸ் எப்படி இருக்கணும், டெக்ஸ்ட் அலைன் வந்து அந்த கண்டெய்னருக்குள்ளார இருக்கிற இந்த டெக்ஸ்ட், இந்த கண்டெய்னர் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவிஷனுக்குள்ளார இருக்கிற இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எப்படி இருக்கணும்? சென்டர் அலைன்மென்ட்டா இருக்கணும். இந்த டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கணும்? பேடிங் எவ்வளோ இருக்கணும்? பாக்ஸ் ஷேடோ எவ்வளோ இருக்கணும்? அப்படிங்கிறத போட்டிருக்கிறோம்.
அ அடுத்தது கண்டெய்னர்ல இருக்கிற H1. ஓகே. நம்ம வந்து H1னே யூஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. நம்மளுக்கே தெரியாம இந்த அவுட்புட் வந்திருக்கு. ஓகே. ஓகே. நான் அத டெலீட் பண்ணாம விட்டுட்டேன் ஸ்டைலு. நம்மளுக்கு அதனால அது அப்ளை ஆகி காட்டிருச்சு. H1ங்கிறது நம்மளுக்கு அவுட்புட் வரப்போகுது. அது ஓகேங்களா. இதுல லேபிள் வந்து லேபிளோட சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இங்க போட்டிருக்கேன். ஃபாண்ட் சைஸ். இந்த லேபிள் இந்த ஃபார்ம் உடைய லேபிள். அ அப்புறம் இதனுடைய இன்புட் விட்த் எவ்வளோ இருக்கணும்? பேடிங் எவ்வளோ இருக்கணும்? ஃபாண்ட் சைஸ் உள்ளார எப்படி இருக்கணும்? அ அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதுல டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் குடுத்துருக்கிறோம். அதனால நம்மளுக்கு இங்க போயிட்டீங்க இந்த வி.ஐ. பார்ட்ல நம்ம டைப் பண்றப்போ அ சென்டர்ல வரும். சரிங்களா. டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம நம்பர் தான் குடுக்க போறோம். அதனால லெஃப்ட்லயே வச்சுக்குவோம். ஓகேங்களா. லெஃப்ட் அப்படின்னு வச்சுட்டு இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது டைப் பண்ணணும்னா நம்மளுக்கு லெஃப்ட் அலைன்மென்ட்ல இருந்து வரும். ஓகே. ஃபைன். இப்போ நம்ம பட்டன். அந்த பட்டன் வந்து அ இந்த பட்டன். நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கிற இந்த ஆல் கிளிக் ஈவென்ட் பட்டன். இந்த பட்டனுக்கு உண்டான ஸ்டைலு, பேடிங், பார்டர் ரேடியஸு, பேக்கிரவுண்ட் கலர் என்னவா இருக்கணும்? டெக்ஸ்ட்டோட கலர் என்னவா இருக்கணும்? ஃபாண்ட் வெயிட் எப்படி இருக்கணும்? கர்சர் பாயிண்டர். நம்ம ஸ்க்ரோல் பண்றப்போ, இந்த செக் வந்து பாயிண்டரா மாறுது. ஓகே. அ அடுத்தது ஃபாண்ட் சைஸ், மார்ஜின் டாப், டிரான்சிஷன் வந்து இந்த நம்மளுக்கு அந்த டிரான்சிஷன் எஃபெக்ட் இங்க நடக்குதுல்ல அது. ஆ இதுல வந்து பட்டன் வந்து ஹோவர் பண்றப்போ பேக்கிரவுண்ட் கலர், டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் ஆகுது. டிரான்ஸ்ஃபார்ம் வந்து 1.15 வச்சிருக்கு. நம்ம 0.5ன்னு மாத்தோம். ஓகேங்களா? நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ கொஞ்சமா தான் நம்மளுக்கு இந்த இடத்துல மூவ் ஆகுற மாரி தெரியுது. ஓகேங்களா? அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. அப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்ங்கிறது என்னது? நம்மளுக்கு ஒரு ஐடி. இந்த இடத்துல தெரியுதா? இந்த ரிசல்ட் ஐடிய வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும்? ரிசல்ட் ஐடில அப்படின்னு சொல்லி நம்ம இங்க போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுல இந்த H1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்ல. நம்ம வந்து ரிசல்ட்ங்கிறத தனியா எழுதி வச்சிருக்கோம்ல. அவுட்புட் எப்படி வரணுன்ட்டு. அதனால இந்த கண்டெய்னர்ல இருக்கிற H1 நம்ம எடுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ம் இதுல ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார வருவோம். ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார அந்த ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நாம எப்படி அவுட்புட் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து அடுத்தது ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார ஒரு ஃபங்ஷன் வரும். ஸ்கிரிப்ட்ல ஏதாச்சும் எழுதியிருக்கோமா? எதுவும் இல்ல. இங்க எழுதியிருக்க மாட்டோம். இன்லைன்ல டெமோ பர்ப்பஸ்னால இங்க மட்டும் தான் எழுதியிருக்கும். ஓகே. நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம் ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார. ஃபங்ஷன் ஸ்கோப். இதுல வந்து ம் ஃபங்ஷன் பேர் என்னன்னா, ஃபைண்ட் மை டே அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த ஃபங்ஷன்ல நம்ம இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா, நாம வந்து ஒரு நம்பர் குடுப்போம். ஓகேங்களா? ஸோ அந்த நம்பர் குடுத்தோம் அப்படின்னா, யூசர் வந்து ஒரு நம்பர் குடுப்பாரு. அந்த நம்பர் குடுத்தாரு அப்படின்னா, அந்த நம்பருக்கு உண்டான கேஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே காட்டும். அதுதான் நம்மளோட லாஜிக். இப்போ ஸ்விட்ச் கேஸ்க்குள்ளார. இப்போ யூசர் கிட்ட இருந்து வாங்குற இன்புட்ட நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்றோம். நம்ம லெட் அப்படிங்கிற ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். n ஈக்குவல் டூ அப்படிங்கிறதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல ஆ நம்ம வந்து எத ஸ்டோர் பண்றோம்னா, அப்படிங்கிற ஐடி டாட் என்னது வேல்யூ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த இன்புட்ல நம்ம குடுக்குறது ஒரு வேல்யூவ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, n அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம லெட் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் எடுத்துக்கலாம். இதுல டே அப்படின்னு நாம குடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு யூசர் வந்து ஒண்ணு குடுப்பாரு, நம்பர் ஒண்ணு குடுப்பாரு. 1ன்னு குடுத்தாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்ப அந்த கேஸ் ரன் ஆச்சுன்னா, அந்த அ அதுல இருக்கிற அவுட்புட்ட டே அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அப்புறம் அந்த டேவ நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கிறோம். அத வந்து எங்க பிரிண்ட் பண்றோம்னா, இந்த இடத்துல ரிசல்ட்ங்கிற இடத்துல பிரிண்ட் பண்றோம். ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபங்ஷன் பேர் என்னது? நம்மளுக்கு ஃபைண்ட் மை டே அப்படிங்கிற ஃபங்ஷன். ஓகேங்களா? இத வந்து இந்த இடத்துல போட்டுக்கிறோம். எங்க? இந்த பட்டனுக்குள்ளார. பட்டன நான் கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் கால் ஆகும். இப்ப நம்ம அந்த ஃபங்ஷன் எடுத்து அங்க போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்விட்ச் ஸ்விட்ச் கேஸ் நம்ம ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஒர்க் பண்ண போறோம். ஓகேங்களா? இதுல நம்ம இதுக்குள்ளார ஒரு வேல்யூ குடுக்கணும். ஓகேங்களா? ஆ எந்த வேல்யூ குடுக்குறோம் அப்டின்னா, நம்ம யூசர் வந்து ஒரு நம்பர் என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அந்த நம்பர் என்ன அப்டிங்கிறத நம்ம அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இங்க என்ன குடுக்குறோம் அப்டின்னா, அப்படின்னு குடுக்குறோம்.
ஓகேவா? இப்ப Nன்னு குடுத்தா என்ன நடக்கும் அப்டின்னா, யூசர் வந்து 1ன்னு குடுக்குறாரு. அப்போ இந்த ஸ்விட்ச்ல வந்து 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த N ஈக்குவல் டூ என்னது நம்மளுக்கு 1 அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? அப்போ 1ன்னா எந்த கேஸ் எடுக்கணும்? 1 கேஸா? 2ண்ட் கேஸா? 3ர்ட் கேஸா? அப்போ அதுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நம்மளுக்கு அதுக்குள்ளார இருக்கிறத பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் எழுதலாம். கேஸ் நம்ம ஸ்ட்ரிங்ல 1 அப்படின்னு குடுக்குறோம். இந்த கோலன் சிம்பல் கண்டிப்பா இருக்கணும். ஓகேங்களா? இதுல நம்ம உள்ளார கோட் எழுதப் போறோம். ஓகேவா? அம் சாரி கோட் எழுதப் போறோம். கோடு வந்து பாத்தீங்கன்னா, ஆ டபுள் ஸ்லாஷ் போட்டு கோடு எழுதணும்னு சொன்னேன்ல உள்ள. அதுக்கு முன்னாடி நம்ம பிரேக் அப்படின்னு குடுத்துறலாம். ஸோ பிரேக் குடுத்துட்டா, அதுக்கு உள்ளார இப்போ இதுக்கு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, டே அப்படிங்கிறதுல நம்ம டபுள் கோட்ஸ்ல அ டுடே இஸ் மண்டே அப்படின்னு வைக்கிறோம். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டோம். இப்போ யூசர் வந்து என்ல வந்து 1ன்னு குடுத்தாரு அப்படின்னா, ஸ்விட்ச் அந்த கண்டிஷன்ல வந்து என்ன செக் பண்ணுது அப்படின்னா, 1 ஃபர்ஸ்ட் 1ன்னு குடுத்திருக்கிற அந்த கேஸ் எது அப்படின்னா, இதுவா இருந்துச்சு. நான் யூசர் வந்து 1 தான் குடுத்திருந்தாரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த டே அப்படிங்கிற வேரியபிள்ல என்ன கொண்டு போய் வைக்குது? என்ன கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்குதுன்னா, டுடே இஸ் மண்டே அப்படிங்கிற ஒரு வேல்யூவ இதுல வந்து போட்டு வச்சிரும். இந்த வேரியபிள் நேம்ல போட்டு வச்சிரும். நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, அத ரிசல்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்த்துக்க போறோம். அவ்வளவுதான். வேற எந்த ப்ராசஸும் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா? இப்ப இதுல கேஸ் 2 அத நம்ம எழுதலாம். ஓகேங்களா? கேஸ் 2 கோலன் சிம்பல் குடுத்துட்டோம். ஆ சாரி கோலன் சிம்பல் குடுத்துட்டு, இப்போ இதுல அந்த டே அந்த அதே வேரியபிள் நேம் தான். ஏதாவது ஒண்ணு தான பாசிபிளா இருக்க போகுது நம்மளுக்கு. ம். இப்ப நம்ம என்ன டுடே இஸ் டியூஸ்டே அப்படின்னு இருக்கு. இல்ல நம்ம பிரேக் அப்படின்னு குடுத்துக்கலாம். அடுத்தது இது அப்படியே இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன் நானு. ஸோ இன்னொரு காப்பி 2, 3, 4, 5, 6, 7 ஓகேங்களா? அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல இத மட்டும் மாத்தலாமா? என்னன்னு மாத்துறேன்னா, கேஸ வந்து 3 அப்படின்னு மாத்துறேன். டுடே இஸ் வெட்னஸ்டே அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது நம்மளுக்கு கேஸ் வந்து என்னது? 4 டுடே இஸ் தர்ஸ்டே அப்படின்னு வச்சுட்டு. அடுத்தது கேஸ் வந்து 5 டுடே இஸ் ஃப்ரைடே. அடுத்தது கேஸ் வந்து 6 டுடே இஸ் சாட்டர்டே. அடுத்தது கேஸ் வந்து 7 டுடே இஸ் சண்டே அப்படின்னு குடுத்துட்டோம். ஓகேவா? ஓகே. இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்விட்ச் கேஸ்க்குள்ள இருக்கு. ஓகே. இப்ப யூசர் வந்து இந்த 7 அப்படிங்கிற நம்பர் தவிர n இல்ல வேற ஏதாவது குடுத்துட்டாரு. 8ன்னு குடுத்துட்டாரு. இல்லைன்னா 100, 200 ஏதோ ஒண்ணு குடுத்துட்டாரு. குடுத்துட்டாருன்னா நம்மளுக்கு என்ன ரன் ஆகணும் அப்படின்னா, அந்த டிஃபால்ட் அப்படிங்கிற இதுக்குள்ளார வந்துரும். இதுக்குள்ளார வந்துட்டு டே அப்படிங்கிறது என்ன ஸ்டோர் பண்ணுது அது அப்படின்னா, ம் இன்வேலிட் நம்பர். ஓகே. ம் சூஸ் பிட்வீன் 1 டூ 7 அப்படின்னு நம்ம குடுத்துக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்ட முடிச்சுட்டோம். ஓகே. கம்ப்ளீட். இப்போ இதுக்கப்புறம் இந்த ஃபங்ஷன் இந்த ஸ்விட்ச் கேஸ் எல்லாமே இங்க ஆரம்பிச்சு நம்ம இதுக்குள்ளார இங்க முடிச்சிருக்கோம். இதுக்கு வெளியில நாம என்ன பண்றோம் அப்படின்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி எந்த ஐடில நம்ம அவுட்புட்ட டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட் அப்படிங்கிற ஐடில நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட்ட பார்க்க போறோம். எந்த இடத்துல? இந்த இடத்துல. ஓகே. அப்போ நம்ம இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ் குடுத்துட்டு ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துட்டு, அதுல எத பிரிண்ட் பண்ண போறோம்னா, டே அப்படின்னு சொல்லி குடுத்துறோம். டே அப்படின்னு குடுத்துறோம். ஓகேவா? இவ்வளவுதான் ப்ராசஸ். இப்ப நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, இங்க வந்து என்டர் நம்பர் கேக்குது. நம்ம வந்து
1 டூ 7க்குள்ள ஒரு நம்பர் குடுக்க போறோம். நம்ம வந்து ஒரு 6 அப்படின்னு குடுக்கலாம். செக் குடுக்குறோம். டுடே இஸ் சாட்டர்டே அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகே. நான் வந்து வேற ஒரு நம்பர் குடுக்குறேன். நான் வந்து 2 அப்படின்னு குடுக்குறேன். செக். டுடே இஸ் டியூஸ்டே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அடுத்தது நம்ம 7 அப்படின்னு குடுக்குறோம். டுடே இஸ் சண்டே அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. அதே மாரி இப்போ நம்ம வந்து ஒரு 20 அப்படின்னு ஒரு நம்பர் குடுக்குறோம். அப்போ வந்து இன்வாலிட் நம்பர் சூஸ் பிட்வீன் 1 டூ 7 அதுக்குள்ள மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன இன்வாலிட் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகேவா? புரியுதுங்களா? இவ்வளவுதான் ஸ்விட்சோட வேலை. ஸோ அதனோட வேலை என்னன்னா, ஆ அந்த கேஸ் அதாவது இங்க குடுக்குற அந்த ஸ்விட்ச்ல என்ன குடுக்குறோம் அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு மேட்ச்சா இருந்துச்சு அப்படின்னா, அத வந்து எடுத்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டு. இல்லன்னா வேணாம் அப்படிங்கிறது தான் அதனோட வேலை. ஓகேங்களா? இந்த இடத்துல என் தான் இருக்கணுமா? இல்லன்னா அப்டின்னா டே அப்படின்னு கூட போடலாம். ஓகேங்களா? டே போட்டுட்டு, இங்க நம்ம குடுக்குறது ஸோ 2 வேரியபிள் ஒரே மாரி இருக்கா? ம். ஸோ இந்த இடத்துல மை டே அப்படின்னு குடுக்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மை டே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மை டே. ஸோ நம்ம குடுக்குறது என்ன? இந்த மை டே அப்படிங்கிறதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். சரிங்களா? இந்த வேரியபிள் நேம் எல்லாம் பிரச்சனை இல்ல நமக்கு. ஓகேவா? ஓகே. இப்பவும் நம்ம போயிட்டு நம்ம இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு குடுத்தோம்னா செக். டுடே இஸ் டியூஸ்டே. நம்ம என்ன கேஸ் 2ல செட் பண்ணி வச்சோமோ, அந்த ப்ராசஸ் வந்து இங்க டிஸ்ப்ளே பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கேஸ். இதுல ஸ்விட்ச் ஸ்டேட்மென்ட்ல. ஓகேங்களா? ஓகே. ம். இப்போ நம்மளுக்கு வந்து இதுல இன்புட் வேல்யூ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல 1 குடுக்குறப்போ, ஆ டபுள் கோட்ஸ் குடுத்து 1 அப்படின்னு குடுத்துக்கணும். ஓகேங்களா? இல்லன்னா நம்ம டபுள் கோட்ஸ் குடுக்காம இந்த இடத்துல 1 அப்படின்னு குடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. 1க்கு மட்டும் அப்படி குடுத்துருக்கிறேன் நானு. இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணலாம். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 1 குடுக்குறேன். செக் அப்படின்னு குடுக்குறேன். நம்மளுக்கு இன்வாலிட் நம்பர் சூஸ் பிட்வீன் 1 டூ 7 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? ஆனா நம்மளுக்கு 1 இங்க இருக்குது தானே. ஆனா ஏன் வரல அப்படின்னா, நம்ம யூசர் குடுக்குற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்னவா இருக்கு இந்த இடத்துல, ஆ ஸ்ட்ரிங்கா இருக்கு. நம்ம நம்பரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் இந்த இடத்துல யூஸ் ஓகேங்களா? இந்த இடத்துல நம்பர் அது பார்ஸ் ஃப்ளோட் அந்த மாரி யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நம்ம இத குடுத்துட்டோம். நம்பர் இப்போ நம்மளுக்கு என்னவாயிரும் இந்த இடத்துல, மை டே அப்படிங்கிறதுல ஒரு நம்பர் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நம்ம சேம் ப்ராசஸ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு, இப்போ நம்ம 1ன்னு குடுக்குறேன். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்லி அவுட்புட் வந்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன 2ங்கிறது ஸ்ட்ரிங்கா குடுத்து வச்சிருக்கோமா, இப்போ நம்ம சேம் ப்ராசஸ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நான் 2ன்னு குடுக்குறேன். இப்போ என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. செக் பண்றோம். இன்வாலிட் நம்பர் சூஸ் பிட்வீன் 1 டூ 7 ஏன்னா, இப்போ அது வந்து நம்பரா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல வேணும்னா கன்சோல் டாட் லாக் அதுல போயிட்டு நம்ம டைப் ஆஃப் அதுல அ எது மை டே அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு. போயிட்டு இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு நம்ம கன்சோல்ல போய்க்கலாம். போயிட்டு இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். இப்ப யூசர் வந்து ஒரு நம்பர நம்ம குடுக்குறோம். என்னன்னு குடுக்குறேன்? 1ன்னு குடுக்குறேன். 1ன்னு குடுத்தோம்னா, அது என்னது? நம்பர் அப்படி சொல்லி வந்திருக்கு. டுடே இஸ் மண்டே அப்படின்னு சொல்லி நம்பர் வந்து. இப்போ நம்பர் அப்படிங்கிற இந்த இது வந்து எடுத்து விட்டுறலாம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஃபங்ஷன் எடுத்து விட்டுட்டு, இப்போ இதுக்கு முன்னாடி பண்ண மாரியே, நம்ம நார்மலா என்ன நடக்குது அந்த இடத்துல பண்றோம். இப்போ நான் 1 குடுக்குறேன். ஆ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த 1ங்கிறது ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால, இந்த கேஸ் வந்து என்னது? இப்போ கேஸ் வந்து நம்பர். நம்பர் தான் 1 இது. ஓகேங்களா? இது வந்து இன்டிஜர். அதனால நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகல. அதனால தான் எரர் வந்திருக்கு. புரியுதுங்களா? நம்ம ஏன் வந்து கேஸ்ல வந்து இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் குடுத்தோம் ஆ முன்னாடி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? வேற எதுவும் இல்ல. ஸோ நம்ம நம்பர்ன்னு குடுத்திருந்தா பிரச்சனையே இல்ல. நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த இடத்துல கேஸ்ல வந்து டபுள் கோட்ஸ்க்கு பதிலா நம்பரா மாத்திட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்க குடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த 4, 5, 6, 7 எல்லாம் எரர் காட்டும். ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்ல குடுத்து வச்சிருக்கோம். அப்படி இல்லன்னா இங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் அதுக்கு இதுக்குள்ள டிஃபரெண்ட். ஓகேவா? ஓகே. இப்ப நாம ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ம்
ஒரு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒண்ணு பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க வேணா ஒரு எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு நான் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பெருசா எந்த ப்ராசஸும் இருக்காது. ஓகேங்களா? சிம்பிளா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு கால்குலேட்டர் ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து அத வந்து அதுக்கான வீடியோ போட்டு விடுறேன். ஓகேங்களா? ஸ்விட்ச் கேஸ்க்கு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இத வச்சு ஒரு மினி ப்ராஜெக்ட் மாரி ஒண்ணு பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அது என்னன்னா, நம்மளோட ஏடிஎம் ஓகேங்களா? ஏடிஎம் மெஷின் வந்து அதனோட ம் ஒரு பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராசஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த டிவிஷன்லாம் தேவையில்ல. ஸோ இத நம்ம திருப்பியும் எழுதிக்கலாம். ம். ஸோ இத நம்ம எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த டிவிஷன் டேக் வேணாம். இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கிற ஸ்கிரிப்டும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே தேவையில்ல. ஓகேங்களா? இது எல்லாமே எடுத்து விட்டுறலாம். நம்மளுக்கு பேசிக்கா ஆ HTMLக்கு உண்டான டேக் மட்டும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஆ யூஸ்டு டூ கிரியேட் ஏடிஎம் மெஷின் ஏடிஎம் மெஷின் இல்ல ஏடிஎம் மெஷின் மட்டும் போட்டுக்குவோம். ஏடிஎம் மெஷின்ல ஒரு பேசிக்கான அ ஒரு நாம என்ன பண்ணுவோம்? ஏடிஎம் மெஷினுக்கு போனோனே நம்மகிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கார்ட் என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இப்போ நம்ம இதுல கார்ட் என்டர் பண்ண கார்ட வந்து இன்சர்ட் பண்ண போறது கிடையாது. அதுக்கு தனியா எழுதுறதுன்னா எழுதலாம். ஓகேங்களா? சும்மா ஒரு கார்ட வந்து இன்சர்ட் பண்ற மாரி எழுதுறதுன்னா எழுதலாம். ம். இப்ப நம்ம கார்ட் இன்சர்ட் பண்றது கிடையாது. நம்ம ஏடிஎம்ல வந்து மெஷின் எப்படி இருக்கும்? அதுல வந்து பின் எப்படி போடுறாங்க? ஸோ பின்னோட வேலிடிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் பண்றாங்க. ஏடிஎம் பின் குடுக்குறோம். அது வந்து பின் கரெக்ட்டான்னு செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு நம்மளுக்கு லாகின் குடுக்குது. லாகின் குடுத்ததுக்கப்புறம் நம்ம பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பண்றோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய வேற என்ன குடுக்கலாம்னா, நம்மளுடைய பேலன்ஸ் செக் பண்ணிட்டு, அப்புறம் வந்து கேஷ் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? அ கேஷ் வந்து அ இப்போ நம்மகிட்ட ஒரு டிஃபால்ட்டான கேஷ் வந்து ஒரு ரூ. 1000 இருக்குது. இல்லன்னா ரூ. 2000 இருக்குதுன்னா, அது இன்னமும் ஆட் மோர் கேஷ் குடுத்து, நம்ம வந்து ஒரு 2000 குடுத்து 4000ஆ இன்கிரீஸ் பண்றோம். அப்புறம் வித்ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி எப்படி நடக்குது இந்த ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பிகினருக்கு ஒரு ஒரு நல்ல யூஸ்ஃபுல் ப்ராஜெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஏடிஎம் மெஷின் மினி ப்ராஜெக்ட் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். நம்ம எப்பவும் போல ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ம் இந்த ஸ்டைல்ல வந்து நம்ம இப்போதைக்கு அப்ளை பண்ணலாமா இதுல? இந்த ஸ்டைல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எங்க யூஸ் பண்ணிக்கிறோம்னா, இப்படியே இருக்கு. ம் இது வந்து நம்ம இப்ப 2 ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இது வந்து ஏடிஎம் மிஷின் மினி ப்ராஜெக்ட் 1 ஓகேங்களா? 1 ஃபர்ஸ்ட். ஸோ 2 வந்து அடுத்தது பார்க்கலாம். இஃப் எல்ஸ் வச்சு ஒரு ரியல் டைம் யூஏ மாரி இருக்கிற மாரி பார்க்கலாம். இதுவும் அதே மாரி தான் இருக்கும். ஓரளவுக்கு ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாரி, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த டிவிஷன்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இதனோட ஐடி வந்து கண்டெய்னர் அப்டின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு இங்க போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, அம் நம்மளுக்கு இதே பேக்கிரவுண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த பேக்கிரவுண்ட்ல வேணா அதே மாரி இருக்கு. ஸோ ஏடிஎம் உடைய இத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேஞ்ச் பண்ணிட்டு கலர் மட்டும் நான் லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இந்த மாரி இருக்கு. பேக்கிரவுண்ட் கலர். பாடி மட்டும் நான் சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப நம்மளுக்கு சென்டர்ல தான் வரப்போகுது. ஆ இதுல ஃபர்ஸ்ட் உள்ளார நம்ம H1ல என்ன குடுக்குறோம் அப்டின்னா, ஆ ஏடிஎம் மெஷின் அது வந்து அதுல என்னது மினி ப்ராஜெக்ட் அப்டின்னு குடுக்கலாம். இல்லன்னா ஏடிஎம் மெஷின் மட்டும் இருக்கட்டும். ஓகே. இங்க போயிட்டு இங்க பார்க்கலாம். ஏடிஎம் மெஷின் மினி ப்ராஜெக்ட் அப்டின்னு சொல்லி இங்க டெக்ஸ்ட் வந்திருக்கு. ஓகே. ம்.
CONTAINER கண்டெய்னருக்கு ஸ்பெல்லிங் கரெக்ட்டா இருக்கணும். ஓகே. நம்ம இந்த சிஎஸ்எஸ் ஸ்டைல் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணவே இல்ல. 15க்கு யூஸ் பண்ணதே இதுலயே இருக்கட்டும். ஓகேங்களா? நம்மளுக்கு அப்படியே அமைஞ்சிருச்சு. ஸோ, அதனால அத இப்படியே விட்டுக்கலாம். ம். வேற எதுவும் இல்ல. இந்த யுஐ வேணா காட்டுறேன். இந்த ஸ்டைல் என்ன எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கண்டெய்னருக்கு. அத வேணா சொல்றேன். இப்போ இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னா, வேற என்ன வேணும் நம்மளுக்கு? ஒரு ஃபார்ம் வேணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அ ஒரு டிவிஷன் ஒண்ணு கிரியேட் பண்ணலாம் நம்ம. இல்லன்னா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணலாம். ஃபார்ம் வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னா, ஃபார்ம்ல வந்து ஃபார்ம்க்கு ஐடி வந்து லாகின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லேபிள் வேணும் நம்மளுக்கு. லேபிள் என்னது? ஆ என்டர் பின் பின் வந்து கேப்ஸ்ல போட்டுக்கலாம். என்டர் பின் ஃபார்ல தானே குடுக்க போறோம். ஃபார்ல வந்து ம் பின் அப்படின்னு குடுத்துட்டு, உள்ளார டெக்ஸ்ட் வந்து என்டர் பின் அப்படின்னு நம்ம யூசர் வந்து நம்மகிட்ட அது வந்து கேட்கும். ஓகேங்களா? ஒரு இன்புட் டைப் வந்து நம்ம என்ன குடுக்க போறோம்னா, பாஸ்வேர்ட். ஓகே. நேம் வந்து பாஸ் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஐடியும் வந்து பாஸ். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பின்னலயும், ஃபார்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாஸ் அப்படின்னு தான் இருக்க போகுது. ஓகே. நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மகிட்ட என்டர் பின் அப்படி கேட்குது. நம்ம இந்த இடத்துல ஒரு பின் நம்பர வந்து என்டர் பண்ணுவோம். சம் நம்பர். ஓகேவா? ஏதோ ஒரு நம்பர என்டர் பண்றேன். என்டர் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ இந்த ஃபார்ம் வந்து இதோட நம்மளுக்கு குளோஸ் ஆயிடுச்சு. இது இங்கேயே இருக்கட்டும். இப்படியே இருக்கட்டும். ஓகே. ம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எல்லாமே இந்த டிவிஷனுக்குள்ள தான் நடக்க போகுது. ஓகேவா? அந்த மெயின் டிவிஷன், கண்டெய்னர் டிவிஷனுக்குள்ள தான் நடக்க போகுது. ம். இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு அ டிவிஷன் எடுத்துக்கலாம். இந்த டிவிஷனுக்கு ஐடி வந்து நம்ம ஒண்ணு செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ம் டிரான்சாக்ஷன் மெனு. சரிங்களா? இது வந்து மெனு பேஜ் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் நடக்கிற மெனு. இந்த மெனுல நம்மளுடைய H2 டேக்ல நம்ம என்ன பண்றோம்னா, செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு குடுத்துர்றோம். ஓகே. இங்க போயிட்டு செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னு இருக்குது. ஓகே. செலக்ட் ஆப்ஷன்ல சிம்பல் குடுத்துரலாம். குடுத்துட்டு, அ இந்த செலக்ட் ஆப்ஷன்ல நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா? செலக்ட் அதுல வந்து நம்மளுக்கு நேம் தேவையில்ல. ஐடி மட்டும் நம்ம வந்து சாய்ஸ் இல்லன்னா சூஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செலக்ட்க்குள்ளார ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஆப்ஷன்ல வந்து ம் நம்ம வந்து ஏடிஎம் பின்ன வந்து இங்க குடுக்க போறோம். குடுத்து முடிச்சுட்டு, அ நம்ம வந்து அதோடைய ஃபார்ம்க்கு வெளியில என்ன பண்றோம்னா, ம் இந்த ஃபார்ம் 2 நிமிஷம். என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபார்ம் தனியா இருக்கட்டும். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியா டிவிஷன்ல பிரிச்சிடலாம். இது ஒரு டிவிஷனுக்குள்ளார போட்டுக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்ம் மட்டும் நம்ம ஒரு டிவிஷனுக்குள்ளார இங்க போடுறோம். ஸோ இப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கான ஐடி தான் நம்மளுக்கு சாரி ஐடி தான் நம்மளுக்கு லாகின். ஸோ லாகின் நடக்குது. லாகின் ஐடி இதுதான். லாகின் டிவிஷன் இதுதான். ஸோ லாகின் போடுறப்போ நம்மளுக்கு வந்து என்டர் பின் கேட்கும். நம்ம பின் என்டர் பண்ணுவோம். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பிரேக் டாக் அதுக்கு கீழ வந்து நம்ம ஒரு பட்டன் குடுக்குறோம். சரிங்களா? பட்டன்ல வந்து லாகின் அப்படின்னு ஒரு பட்டன். ஓகே. இந்த லாகின் பட்டன கிளிக் பண்ணோம்னா, நம்மளுக்கு ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவென்ட் வந்து கால் ஆயிட்டு, அ லாகின் அப்படின்னு ஒரு ஃபங்ஷன். நம்ம இனிமே தான் ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஃபங்ஷன் நேம் வந்து லாகின் தான பண்ண போறோம். அதனால நான் லாகின்னு வச்சுக்கிட்டேன். ஓகே. இங்க போய் யுஐ பார்ட்ட பார்த்தோம்னா, ஸோ நம்மளுக்கு ஏடிஎம் மிஷின் மினி ப்ராஜெக்ட்ன்னு காட்டுது. என்டர் பின். இதுல வந்து ம் பின் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படின்னு பட்டன கிளிக் பண்ணுவோம். இப்போ செலக்ட் ஆப்ஷன்ல நம்ம இனிமே தான் குடுக்க போறோம். ச இப்போ இந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து லாகின் பண்ணதுக்கப்புறம், அ நம்மகிட்ட வந்து ஆப்ஷன் கேட்கணும். என்ன கேட்கணும்? நீங்க பேலன்ஸ் செக் பண்றீங்களா?
அப்படின்னு. செக் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த ஆப்ஷன்ல வந்து அ ஆட் கேஷ் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? இல்லன்னா டெபாசிட் 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 அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். வித்ட்ரா வித்ட்ரா பண்றீங்களா? இத வந்து நம்ம இங்க வேல்யூவா யூஸ் பண்ணிக்கலாம். இத ஸ்விட்ச்ல யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸ்விட்ச்ல BALAN பேலன்ஸ் இங்க வந்து டெபாசிட் ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா, ஸ்பெல்லிங் எரரா இருந்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. இப்போ இதுல வித்ட்ரா அப்படின்னு குடுத்துறோம். இப்போ இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு செக் பேலன்ஸ்ல இந்த மாரி 3 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இந்த செலக்ட்ல இந்த ஐடி யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாம் இதுக்கு. ஆ இதுக்கு மட்டும் தான் நான் ஸ்டைல் எழுதல. இப்போ வந்து ம் கண்டெய்னர் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம்னா, இந்த இடத்துல கண்டெய்னர் ஐடி யூஸ் பண்ணியிருக்கிறோமா, கிளாஸ் நேம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டைல் வந்து வரல. ஸோ இதுல வந்து ஏடிஎம் மெஷின் மினி ப்ராஜெக்ட் என்டர் பின் என்டர் பண்ணுவோம். லாகின்னு செலக்ட் ஆப்ஷன்ல இங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கு. ஸோ இந்த செலக்ட் ஆப்ஷனுக்கு மட்டும் நம்ம இப்போ ஸ்டைல் எழுதணும். ஸோ செலக்ட் ஆப்ஷனுக்கு ஸ்டைல் எழுதணும்னா, அந்த ஐடிக்கு வந்து சாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு போயிட்டு, ஆ எங்க அப்படின்னா இங்க எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐடில செலக்ட்ல இருக்கிற ஆப்ஷன் அப்படின்னு போய்க்கலாம். ம். இல்ல டைரக்ட்டாவே ஆப்ஷன் மட்டும் நம்ம ஓபிடிஏ ஆப்ஷன் அப்படின்னு போட்டுட்டு, ஆ ஆப்ஷனுக்கு ஆப்ஷனுக்கான வித் வந்து நமக்கு 80% இதுக்கு முன்னாடி அங்க 80% யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ, அதனால இப்பவும் நான் என்ன பண்றேன்னா, இத வந்து 80% மாத்துறோம். ஓகேங்களா? ஸோ, இத வித்த வந்து அ இதுல ஐடி யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? சாய்ஸ் 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 என்னது? ஐடி தானே. ஓகேவா? ஐடி தானே. அப்போ இதனோட விட்த் வந்து நம்ம 80% இன்கிரீஸ் பண்ணியிருக்கிறோம். ம் பேடிங் வந்து 20 பிக்சல் அப்படின்னு வைக்கலாம். ஸோ நமக்கு பேடிங் 20 வந்து ரொம்ப பெருசா இருக்கு. ஒரு 10 வச்சிடலாமா? ஸோ இந்த மாரி இருக்கு. நம்ம இதுல செலக்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ற மாரி. ஆ இதனுடைய ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல். இங்க நம்மளுக்கு காட்டுது 20 பிக்சல் ஆயிடுச்சு. இதனுடைய பார்டர் ரேடியஸ் அதுவும் வந்து 10 பிக்சல். அதையும் குடுத்தோம். ஸோ நம்மளுக்கு பார்டர் ரேடியஸ் இந்த மாரி இருக்கு. ஓகேங்களா? ஓகே. சூஸ் பண்ற மாரி இந்த இருக்கு. பார்டர் ரேடியஸ். ம். ஓகே. என்டர் பின் இங்க பின் என்டர் பண்ண போறோம். ம். ஓகே. அவ்வளோதான். வேற என்ன இதுல இருக்குது நம்மளுக்கு? அவ்வளோதான். இது சூஸ் பண்ற மாரி நம்ம இருக்குது. ஆப்ஷன் இருக்க போகுது. சூஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்மளுக்கு என்ன பண்ணணும் இந்த இடத்துல, அ இந்த செலக்ட் ஆப்ஷன வச்சு ஒரு பட்டன வந்து கிளிக் பண்ண போறோம். இல்ல பட்டன். பட்டன் வந்து ம் கன்டின்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். கன்டின்யூ ஆ கன்டின்யூ அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு பட்டன். ஸோ இந்த இடத்துல கன்டின்யூன்னு ஒரு பட்டன் இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல செக் பேலன்ஸ் குடுத்துட்டு, கன்டின்யூ குடுத்தோம் அப்படின்னா, பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டணும். ஸோ டெபாசிட் அப்படின்னு குடுத்துட்டு, நம்மளுக்கு டெபாசிட்ன்னு நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறம், கன்டின்யூன்னு குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும். அதுல நம்ம அமௌண்ட் போடுற மாரி இருக்கும். அமௌண்ட்ட போட்டுட்டு, அம் அதுக்கு நம்ம சப்மிட் குடுக்குற மாரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாரி நம்ம பார்க்கலாம். வித்ட்ராவும் குடுத்துட்டு, வித்ட்ராவுல ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். அ அப்போ நம்மளுக்கு அங்க ஒரு சப்மிஷன் நடக்கிற மாரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? மொத்தத்துல இது முதல்ல இத பார்ப்போம். அ இதுல வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல ஆன் கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவென்ட் இருக்கு. அத வச்சு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபங்ஷன் எழுத போறோம். எதுக்குன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து இந்த செக் பேலன்ஸ், டெபாசிட், வித்ட்ரா இந்த 3யும் செய்யறதுக்கு இந்த பட்டன் வந்து வேலை செய்யணும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதலாம். அத வந்து ஃபங்ஷன் நேம் வந்து அங்க வைக்கிறப்போ நம்ம ஒரு கிரியேட் பண்ணுவோம். அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க லாகின் பண்றதுனால இங்க ஃபங்ஷன் நேம் நான் முன்னாடியே லாகின்னு போட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து ஒரு ஃபங்ஷன் நேம் வச்சுக்கலாம் அங்க. இப்போ இது எல்லாமே வந்து கண்டெய்னருக்குள்ளார தான் இருக்கு. ஓகே. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ அந்த அமௌண்ட்ட ஆட் பண்ண போறோம். நம்மளுக்கு வந்து ஒரு இன்னொரு விண்டோ தெரியணும். அமௌண்ட்ட ஆட் பண்றதுக்கு ஒரு விண்டோ தெரியணும். அதுக்கு வந்து ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த டிவிஷன்ல வந்து ஆ இந்த டிவிஷனோட ஐடி வந்து நம்மளுக்கு ம், ம், என்ன ப்ராசஸ்ன்னு வச்சுக்கலாமா? இல்லன்னா ஆக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆக்ஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மை ஆக்ஷன்ஸ் ஏதோ ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்கட்டும். இதுக்கு வந்து நாம என்ன பண்ண போறோம்னா, நமக்கு இதுக்கு ஒரு லேபிள்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஒரு ஃபார்ம் டேக் மட்டும் போட்டுட்டு, நம்மளுக்கு அந்த இடத்துல லேபிள்லாம் வேணும். டைரக்ட்டா நம்ம கேஷ் ஆட் பண்ண தானே போறோம். ஓகேங்களா? ஆ என்ன பண்ண போறோம்னா, இன்புட் டைப் வந்து நம்பர் நம்பர்ன்னு குடுத்துக்கலாம். நேம் வந்து நம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆ நம்னு வச்சுக்கலாம். ஐடி வந்து அதுவும் நம்னே வச்சுக்கலாம். நம்பர். ஆ இதுல வந்து பாத்தீங்கன்னா, பிளேஸ் ஹோல்டர்ல வந்து என்டர் அமௌண்ட். ஓகேவா? என்டர் அமௌண்ட். இப்போ இதுல ஃபார்ம்க்கு வெளியில நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ண போறோம். பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா, ஆ சப்மிட் இல்லன்னா ஆட் கேஷ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஆட் கேஷ் அப்படின்னு வைக்கலாம். இல்லன்னா ம் சப்மிட்டே இருக்கட்டும். ஓகேங்களா? சப்மிட். ஸோ இந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஆன் கிளிக் அப்படின்னு ஒரு ஈவென்ட் இருக்க போகுது. அதுல வந்து நம்ம அவுட்புட் அதாவது இந்த கேஷ வந்து ஆட் பண்ற வேலைகள அதுல நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல ஆ ஃபர்ஸ்ட் வந்து பின் என்டர் பண்ண போறோம். லாகின் குடுக்க போறோம். லாகின் குடுத்தோம்னா, இந்த என்டர் பின் அப்படிங்கிறது போயிடணும். அப்புறம் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு பாருங்க. பாஸ்வர்ட் பாக்ஸ் இதுவும் போயிரும். டிஸப்பியர் ஆயிரணும். இந்த லாகின் அப்படிங்கிற அந்த பட்டனும் நம்மளுக்கு டிஸப்பியர் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு எது மட்டும் காட்டிட்டு இருக்கணும்? செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது மட்டும் காட்டிட்டு இருக்கணும். அப்புறம் செக் பேலன்ஸ் அப்படிங்கிறது காட்டணும். கன்டின்யூ அப்படிங்கிறத காட்டணும். ஓகேங்களா? அ இது வந்து காட்டக்கூடாது. என்டர் அமௌண்ட், சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து காட்டிட்டு இருக்கக்கூடாது. இப்போ டெபாசிட் போயிட்டு நான் கன்டின்யூ குடுத்தா மட்டும் தான் இந்த கீழ இருக்கிற 2 பாக்ஸ் இந்த என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது வரணும். சப்மிட் பட்டன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரணும். அப்புறம் வித்ட்ரா அப்படின்னா மட்டும் தான் என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது வரணும். சப்மிட் பட்டன் வரணும். அதுக்கு முன்னாடி இது வந்து டிஸ்ப்ளே தெரியவே கூடாது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஓவர்ஃப்ளோ ஆயிருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்னா, இதனுடைய ம் யுஐ பார்ட்ல கண்டெய்னருக்குடைய ஒரு சில வேலைகள்லாம் பார்த்துரலாம். ஓகேங்களா? அ அலைன் ஐட்டம்ஸ் நம்ம வந்து அலைன் ஐட்டம்ஸ் வந்து என்ன குடுக்கலாம்னா, ம் ஆ ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் குடுத்துடலாமா? ஃப்ளக்ஸ் ஸ்டார்ட் குடுத்துட்டு, இங்க ரெஃப்ரெஷ் பண்றோம். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் மேல வந்திருக்கு. ஓகே. இப்போ நம்ம இதனோட ஹைட்ட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? கண்டெய்னருடைய ஹைட் வந்து நம்ம ஒரு 600ஆ மாத்தலாம். இல்ல 600ஆ மாத்திட்டு, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு உள்ளார வந்திருக்கு. ஸோ இன்னமும் ஓவர்ஃப்ளோ ஆனானா, நம்ம வந்து கம்மி பண்ற மாரிலாம் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது இன்னமும் நம்மளுக்கு டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போதைக்கு இது ஓகே. இன்னமும் யுஐ பார்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் டெக்கரேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட்ட முடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இதுவே போதுமானது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு கிடைச்ச எல்லாத்தையும் ஓகேங்களா? எல்லா டிஸ்ப்ளேயையும் நம்ம என்ன பண்ணி பார்க்க போறோம்னா, ஒரு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? அ அது வந்து எங்க இருக்க போகுது அப்டின்னா, நம்ம ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணலாம். டிவிஷன். அதுல வந்து அதனோட ஐடி வந்து ரிசல்ட் அப்படின்னு இருக்க போகுது. அந்த ரிசல்ட்ங்கிற இடத்துல தான் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்க போறோம். ஓகேங்களா? அதாவது உங்களோட பேலன்ஸ் எவ்வளோ? அப்புறம் நம்மளுடைய ம் அ என்னது? அ நம்மளுடைய டெபாசிட் எவ்வளோ பண்ண போறோம்? எவ்வளோ இருக்குது? டெபாசிட் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இருக்கு ஆட் ஆயிருக்கு? அ அதுக்கப்புறம் வித்ட்ரா எவ்வளோ பண்ணியிருக்கோம்? பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல காட்டிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்ங்கிற ஒரே இடத்துல மட்டும் காட்டப் போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் செக்ஷனுக்குள்ளார வந்துரலாம். ஓகேங்களா? இந்த டிவிஷன் எல்லாமே முடிஞ்சுச்சு. இப்போ இந்த மெயின் டிவிஷன் வந்து இங்க ஆரம்பிச்சு
நம்ம இந்த இடத்துல முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த கண்டெய்னர் டிவிஷன். ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு இங்க முடிஞ்சிருக்கு. இந்த கண்டெய்னருக்குள்ளார தான் மத்த எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார வந்துடலாம். ஸ்கிரிப்ட்டுக்குள்ளார வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிறலாம். ஓகேங்களா? லெட் பேலன்ஸ் அ இத வந்து என்னன்னு குடுக்குறோம்னா, ஆல்ரெடி பேலன்ஸ்ங்கிற ஒரு வேர்ட் நம்ம வந்து செக் பேலன்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், மை பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம் நானா வைக்கிற ஒரு பேர். ஓகேங்களா? ஸோ இந்த பேலன்ஸ் அப்படிங்கிறதுல நான் எவ்வளோ அமௌண்ட் வைக்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4000 அப்படிங்கிற ஒரு கேஷ் வச்சுக்கலாம். சரிங்களா? குறைவான அமௌண்ட் வச்சுக்கலாம். அப்போ வந்து அத வந்து நம்ம அப்படியே ஒர்க் பண்ணிட்டு ஆட் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ அ நம்ம ஃபர்ஸ்ட் லாகின் பண்ணிறணும். ஓகேவா? ஸோ லாகின் பண்ணிட்டு நம்ம உள்ளார ஃபர்ஸ்ட் போகணும். ஓகேங்களா? ஸோ அந்த லாகின் பண்ணிட்டு அம் உள்ளார போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம்னா, நமக்கு இந்த யுஐ பார்ட்ல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஆப்ஷன், செக் பேலன்ஸ், கன்டின்யூ இதெல்லாம் தெரியுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு லேட்டரா ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு ம் எப்ப தெரியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? நம்ம லாகின் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா மட்டும் இது தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹைட் பண்ணிடலாம். நம்ம என்ன பண்ணிடலாம்னா, எங்க போய் எதெல்லாம் ஹைட் பண்ணணும் நம்ம, இப்போ செக் பேலன்ஸ் அதாவது செலக்ட் ஆப்ஷனுக்கு கீழ இருக்கிற எல்லாமே ஹைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ செலக்ட் ஆப்ஷனுக்கு கீழ என்ன இருக்குது? நம்மளுக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெனு. மெனு வந்து நம்ம ஹைட் பண்ணி விடணும். ஓகேங்களா? மெனுவ வந்து நம்ம மறைக்கணும். அப்புறம் ஆ வேற என்ன மறைக்கணும்? இந்த ஆக்ஷன்ஸ் ஓகேங்களா? கீழ இருக்கிற இந்த கன்டின்யூ பட்டன மறைக்கணும். இந்த என்டர் அமவுண்ட், இந்த சப்மிட் எல்லாமே மறைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் அ எத மறைக்கணும் அப்டின்னா, செலக்ட். ஐடி வந்து என்னது? சாய்ஸ். இந்த சாய்ஸ் அப்டிங்கிறத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, எங்க போட்டிருக்கேன் இந்த சாய்ஸ? இங்க. ஓகேவா? இதுல டிஸ்ப்ளே அதுல வந்து நன் அப்டின்னு குடுத்துட்டு, நான் இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம் பேஜ. ஓகேங்களா? சோ அது வந்து நம்மளுக்கு மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்னது? இந்த செலக்ட் ஆப்ஷன்ங்கிற டெக்ஸ்ச்சர் தெரியுதா நம்மளுக்கு? செலக்ட் ஆப்ஷன்ங்கிற டெக்ஸ்ட் தெரியுது. அ இத வந்து நம்ம ஹைட் பண்ணி விடணும். ஓகேங்களா? சோ இத ஹைட் பண்ணி விடணும்னா, ம் நம்ம ஒண்ணொண்ணா ஹைட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இந்த ஐடிய வச்சு எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாமா? சோ வேணாம். இத வந்து நம்ம எடுத்து விட்டுறலாம். சாய்ஸ வந்து எடுத்து விட்டுறலாம். ஆ இப்போ மெனுவ நம்ம ஹைட் பண்ணணும். ஆ இந்த இடத்துல மெனுங்கிறது என்னது நம்மளுக்கு? ஐடி. அப்போ அந்த மெனு எடுத்துக்கலாம். மெனு இந்த இடத்துல ஹாஷ் போட்டு மெனு. இத வந்து டிஸ்ப்ளே என்னது? நன் அப்படின்னு குடுத்துறலாம். ஓகேங்களா? நன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ஆ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அது எல்லாமே மறைஞ்சிருச்சு. ஓகேங்களா? மெனுல இருக்கிறது எல்லாம் வந்து. இப்ப நம்மளுக்கு இந்த 2வது இருக்கிற இந்த ஆக்ஷன் என்டர் அமவுண்ட், இந்த சப்மிட் பட்டன் இந்த 2ம் மறையணும். இந்த 2யும் நம்ம எதுக்குள்ள வச்சிருக்கோம்னா, இந்த ஆக்ஷன்ஸ்குள்ளார வச்சிருக்கோம். இந்த டிவிஷன்ல. ஸோ அப்போ நாம கமா குடுத்து என்ன பண்றோம்னா, ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போட்டுறோம். இல்லைங்களா? ஹாஷ். அப்ப ஆக்ஷன்ஸும் நம்மளுக்கு ஹைட் ஆயிரணும். அப்ப அதுவும் ஹைட் ஆயிடுச்சு. இப்போ லாகின் பட்டன் மட்டும் தான் இருக்குது. என்டர் பின். ஓகேங்களா? என்டர் பின். ஏடிஎம் மெஷின் மினி ப்ராஜெக்ட் என்டர் பின்னு மட்டும் தான் இருக்குது. லாகின் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற அ இந்த மெனு, ஆக்ஷன்ஸ் அப்படி மெனு வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே வந்து அ பிளாக் ஆகணும். இல்லைங்களா? ஃபுல்லா தெரியணும். இப்ப இதைய நம்ம வந்து டிஸ்ப்ளே நன்னுன்னு இருக்குது. டிஸ்ப்ளே பிளாக் அப்படின்னு மாத்துறோம். மாத்திட்டு, நீங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஓகேங்களா? ஸோ டிஸ்ப்ளே நன்னுன்னு குடுத்துர்றோம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்றோம். நம்மளுக்கு எல்லாமே மறைஞ்சிருது. அப்போ கண்டிஷன் வந்து ட்ரூவா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பிளாக்கா மாறும். அது டிஸ்ப்ளே வந்து பிளாக்கா மாறும். என்னது? அது என்ன கண்டிஷன் எழுதப் போறோம் நம்ம? அத வந்து ஃபர்ஸ்ட் இங்க போடணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டிஷன் இந்த இடத்துல எழுதுறோம் அப்படின்னா, பாஸ்வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதலாம். இஃப்ல. அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்ட நம்ம வாங்கி வைக்கணும். ஓகேங்களா? ஆம். அதாவது லாகின். இந்த லாகின் ஃபங்ஷன் கால் ஆகணுமா? அப்போ நம்ம ஒரு ஃபங்ஷன் எழுதணும்.
ஒரு ஃபங்ஷன் ஸ்கோப். என்னது? லாகின் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன். அந்த ஃபங்ஷனுக்குள்ளார நம்ம யூசர் குடுக்குற அந்த பாஸ்வேர்ட வாங்க போறோம். சரிங்களா? இந்த இடத்துல இதுதான் நம்மளுக்கு லாகின்னு. இதுல இது மட்டும் தான் நம்மளுக்கு லாகின்னு. இதுல வந்து யூசர் வந்து ஒரு பாஸ்வேர்ட என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? அப்போ அந்த பாஸ்வேர்ட நம்ம வாங்கி வைக்க போறோம். அவ்வளவுதான். வேற எதுவுமே இல்ல. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல ஆம் லெட் பாஸ்வேர்ட் என்னன்னா, கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். கரெக்ட் பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ என்னது? நம்ம என்ன செட் பண்ணி வைக்கிறோம்? ஸ்ட்ரிங்ல 1, 2, 3, 4 இதுதான் கரெக்ட்டான பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஓகே. இப்ப ஃபங்ஷனுக்குள்ளார யூசர் குடுக்க போறாரு. என்னன்னு? ஆம் லெட் அதுல வந்து நம்ம ஒரு பின்ன ஸ்டோர் பண்ண போறோம். ஓகேங்களா? யூசர் குடுக்குற அந்த பின். யூசர் வந்து ஒரு பின் குடுப்பாரு. இந்த இடத்துல. சரிங்களா? இந்த இடத்துல இன்புட் டைப்ல வந்து ஒரு பின் குடுப்பாரு. பாஸ்வேர்ட்ல. ஒரு பின் என்டர் பண்ணுவாரு. அத வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஐடி. ஐடி என்னது? யூசர் குடுக்குற அந்த ஐடி என்னது? நம்ம என்னன்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு? இங்க இருக்கு. பாஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ம் சிங்கிள் கோட்ஸ்ல பாஸ் என்னது? டாட் வேல்யூ அப்படின்னு குடுத்துறோம். குடுத்துட்டு இப்போ யூசர் வந்து ஒரு நம்பர வந்து என்டர் பண்ணுவாரு. அத வந்து வேரியபிள் நேம் பின் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, இப்போ நம்ம இஃப் கண்டிஷன் எழுத ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? இஃப்ல கண்டிஷன் என்னது? ஆ பின் அதாவது யூசர் குடுக்குற அந்த பின் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ ஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டூ என்ன பண்ணுது அப்படின்னா, வேல்யூவும் செக் பண்ணும், டைப்பையும் செக் பண்ணும். இத பத்தி நம்மளுடைய செஷன்ல அசைன்மென்ட் ஆப்பரேட்டர்ல ஓகேங்களா? கம்பேரிசன் ஆப்பரேட்டர்ல இத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இது வந்து கரெக்ட் பாஸ்வேர்ட். ஓகேங்களா? இதுக்கு மேட்ச்சா இருந்தால் ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து யூசர் வந்து அந்த லாகின் அப்படிங்கிற அந்த இதுல வந்து ஒரு அந்த யு இ இன்புட்ல வந்து ஒரு பாஸ்வேர்ட் குடுப்பாரு. அந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம செட் பண்ணி வச்ச இந்த பாஸ்வேர்ட் 1, 2, 3, 4க்கு மேட்ச்சா இருந்துச்சு அப்படின்னா, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். என்ன பண்ணலாம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது? அ நம்மளோட ஐடி என்னது? இந்த இடத்துல மெனு தானே. மெனு வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். சோ அந்த ஐடி வந்து மெனு. அத வந்து நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல் யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? டாட் மெனு டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே ஈக்குவல் டூ டபுள் கோட்ஸ்ல நம்ம வந்து பிளாக் ஓகேங்களா? இப்போ நம்ம அத குடுத்து செக் பண்ணலாமா? இப்போ நம்ம லாகின் பட்டன் இந்த பட்டன கிளிக் பண்றப்போ நம்மளுக்கு லாகின் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். லாகின் ஃபங்ஷன் கால் ஆச்சு அப்படின்னா, ஆ யூசர் வந்து ஒரு பின்ன என்டர் பண்ணுவாரு. அந்த பின்ன வந்து கரெக்ட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற நம்ம செட் பண்ணி வச்சிருந்த பாஸ்வேர்டோட மேட்ச் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணும். மேட்ச்சா இருந்துச்சு அப்படின்னா, எங்க போகணும்? டாக்குமெண்ட் டாட் கெட் மெனு டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே அந்த மெனு அப்படிங்கிற ஐடிய நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் இந்த இடத்துல? மெனு அப்படிங்கிற ஐடிய டிஸ்ப்ளே வந்து நன்னுன்னு குடுத்து வச்சிருக்கிறோம். நான் அத வந்து டிஸ்ப்ளே வந்து பிளாக்கா மாத்தி விட்டுரு. இப்போ செக் பண்றதுக்கு மட்டும் தான் நம்ம இப்படி பண்றோம். இல்ல. இப்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பின் நம்பர் வந்து கரெக்ட் பின் நம்பர் குடுக்குறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு, லாகின் அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? நம்மளுக்கு அது வந்து இங்க டிஸ்ப்ளே ஆகல. ஓகேங்களா? ஏதோ ஒரு எரர் பண்ணிருக்கு. ஓகேங்களா? சோ அது என்னன்னு பார்த்துடலாம். ம் இந்த இடத்துல கரெக்ட்டா தானே போட்டிருக்கோம். ஸோ பின் அப்படிங்கிறது என்னது? யூசர் குடுக்கிறது தானே. கரெக்ட்டா தான் போட்டிருக்கோம். எந்த ஒரு எரரும் இல்ல. ஓகேங்களா? இல்ல எல்ஸ் பார்ட் எழுதலாமா? இந்த இடத்துல எல்ஸ்ல ஆ என்ன எழுதுறோம்னா, ம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது? இதுல வந்து தப்பான பின் ஒரு வேள போட்டோம் அப்படின்னா, இந்த ரிசல்ட்ல ஆ நம்மளுக்கு ஒரு மெசேஜ பிரிண்ட் பண்ற மாரி குடுக்கலாம். ஓகேங்களா? டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ என்ன குடுக்குறோம் அப்படின்னா, ராங் பின் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன காட்டுறோம். ஓகேங்களா? இது கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளுக்கு
இது கரெக்ட் தானே? CORRECT கரெக்ட். PASSWORD பாஸ்வேர்ட். கரெக்டா தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி ஸ்ட்ரிங்கா தான் குடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த கரெக்ட் பாஸ்வேர்ட். ஸோ அந்த கண்டிஷன்ல இது நம்மளுக்கு ஸ்ட்ரிங் தான். ஓகேங்களா? ஸோ இதனால கூட எரரா இருக்கலாம். இப்ப இங்க போயிட்டு நான் வந்து ஒரு தப்பான பாஸ்வேர்ட் போடுறேன். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா, டெஸ்ட் அப்படின்னு சம் டெக்ஸ்ட் அடிச்சு விட்டுட்டேன். ஸோ லாகின் குடுக்குறோம். ராங் பின் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேங்களா? எல்ஸ் பாட் ரன் ஆயிருக்கு. ஓகே. இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு கரெக்ட்டான பாஸ்வேர்ட் போட்டிருக்கேன். லாகின் குடுக்குறேன். நம்மளுக்கு செலக்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. செக் பேலன்ஸ் எது வேணுமோ நம்மளுக்கு அந்த ஆப்ஷன் வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. நான் என்ன பண்ட்டேன்னா, இந்த இடத்துல வேகமா அவசரமா பண்றப்போ ஆல்ரெடி ஸ்ட்ரிங்ல தான் இருக்கு. நான் வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் போட்டு வச்சுட்டேன் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ டபுள் கோட் போட்டுட்டு ஆ இந்த மாரி போட்டிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு எரர் வந்துச்சு. வேற எதுவும் ஓகே. இப்போ நம்மளுக்கு கரெக்ட்டா பாஸ்வேர்ட் போட்டாருன்னா, நம்மளுக்கு என்ன ஆயிரணும், இந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து டிஸ்ப்ளே காட்டிறணும். அப்போ எது வந்து நம்மளுக்கு மறையணும்? என்டர் பின். லாகின் ஆனதுக்கப்புறம் இந்த லாகின் பட்டன்லாம் காட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம எத வந்து ஹைட் பண்ணணும் அப்டின்னா, இந்த லாகின் ஐடிய வந்து ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுக்குள்ளார இருக்கிறது இது ஃபுல்லா ஹைட் ஆயிருமா? இப்போ நம்ம சிம்பிளா பண்ணுவோம். ஓகேங்களா? அ ஃபர்ஸ்ட்டு லாகின் ஆன உடனேயும் இது நடக்கும். அப்போ டாக்குமெண்ட் டாட் டேட்டா எலிமெண்ட் பை ஐடி. அதுல வந்து என்னது? நம்மளோட ஐடி என்னது? இந்த லாகின் ஐடி. ஓகேங்களா? லாகின் அப்படிங்கிற இந்த ஐடி. ஆ அத வந்து அதுல வந்து ஸ்டைல் எழுதலாம். டாட் ஸ்டைலு டாட் டிஸ்ப்ளே ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல நம்ம என்ன குடுக்குறோம்னா, சிங்கிள் கோட்ஸோ, டபுள் கோட்ஸோ நன் அப்படின்னு குடுத்துறோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே வந்து நன். அப்போ இந்த ப்ராசஸ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறோம். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ நான் வந்து கரெக்ட்டான பாஸ்வேர்ட் போடப் போறேன். 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு லாகின் குடுத்தோம்னா, இது எல்லாமே நம்மளுக்கு ஹைட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஹைட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு இப்போ செலக்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஓகே. கரெக்ட். நம்ம பண்ண விஷயம் ஓரளவுக்கு கரெக்ட். இப்போ அதோட சேர்த்தி ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு மெசேஜ் இந்த இடத்துல அம் ஒரு இன்ஃபர்மேஷன காட்டுற மாரி ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அ என்னது நம்மளுடைய ரிசல்ட். இந்த இது இதுல வந்து என்ன அப்டின்னா, இந்த இடத்துல காப்பி பண்ணி போடுறேன். டைப் பண்ணிட்டு இருக்கறக்கு. ஈக்குவல் டூ அ சாரி ஈக்குவல் டூ அதுல சம் டெக்ஸ்ட்ட வந்து நம்மளுக்கு காட்டணும். என்னது? வெல்கம் ம் ஏடிஎம். வெல்கம் டூ ஏடிஎம். ஏடிஎம் அப்படின்னு அந்த ஏடிஎம் பேரையோ இல்லன்னா, ஆ நம்ம கஸ்டமரோட பேர வந்து அந்த இடத்துல காட்டுற மாரி நம்ம ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? பேக் எண்ட்ல ஒர்க் பண்ற மாரி இருந்தா அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ வெல்கம் டூ ஏடிஎம் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதையும் செக் பண்ணிடலாம். இங்க போயிட்டு என்டர் பின் கேக்குது. 1, 2, 3, 4ன்னு கரெக்ட்டான நம்ம செட் பண்ணி வச்ச பாஸ்வேர்ட போடுறோம். இப்போ வந்து செலக்ட் ஆப்ஷனுக்கு போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வெல்கம் டூ அப்படின்னு சொல்லி காட்டிட்டு, இந்த இடத்துல என்ன பண்றீங்க? பேலன்ஸ் செக் பண்றீங்களா? டெபாசிட் பண்றீங்களா? வித்ட்ரா பண்றீங்களா? அப்படின்னு நம்மகிட்ட ஆப்ஷன் கேக்குது. இத குடுத்துட்டு நம்ம கன்டின்யூ பண்றோம். செக் பேலன்ஸ் அப்படின்னு இப்போ வந்து நம்ம 2வது என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக் பேலன்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ல கன்டின்யூ அப்படின்னு குடுத்தோம்னா, இந்த இடத்துல வெல்கம் டூ ஏடிஎம் அப்படிங்கிற டெக்ஸ்ட் போயிட்டு, நம்மளோட பேலன்ஸ் எவ்வளவோ அத வந்து காட்டணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அதனோட 2வது வேலையா இருக்க போகுது. நம்ம லாகின் பண்ணி முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ லாகின் பண்ணி முடிச்சுட்டு, ஆ நம்மளோட அமௌண்ட்ட அந்த இடத்துல காட்டணும். ஓகே. அதான் அதனோட வேலை. அப்போ நம்ம அதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதலாம். இங்க போயிட்டு, ஆ இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து நம்ம இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கிறோம். இந்த ஃபங்ஷன் வந்து நம்ம இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு செப்பரேட்டா வேற ஒரு ஃபங்ஷன் எழுதப் போறோம். ஓகேங்களா? என்ன ஃபங்ஷன் அப்டின்னா, இங்க 2வதா என்ன இருக்குது நம்மளுக்கு? மெனுக்குள்ள வரும். நம்ம வந்து லாகின் ஃபங்ஷன முடிச்சுட்டோம். லாகின் பண்ற எல்லா வேலையும் முடிச்சுட்டோம். இப்போ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மெனுக்குள்ளார வரும். ஸோ மெனுக்குள்ளார வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கேட்குது பார்த்தீங்கன்னா, செக் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்குது. அப்ப செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நான் கன்டின்யூ அப்படின்னு குடுத்தோம்னா, ஒரு ஃபங்ஷன் கால் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இனிமே எழுதப் போறோம். ஓகேங்களா? அந்த ஃபங்ஷனுக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிறத இங்க பார்க்கலாம். இது ஒரு ஃபங்ஷன் நேம். ஃபங்ஷன் வந்து அதுக்கு வந்து ஆ இப்ப என்னது கன்டின்யூ தானே? கன்டின்யூங்கிற குடுத்தோம் பட்டன கிளிக் பண்ணோம் அப்படின்னா, கோ அப்படின்னு ஒரு ஃபங்ஷன் போற மாரி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? கன்டின்யூ டூ கோ.
அப்போ நம்மளுக்கு இந்த ஃபங்ஷன் கோ அப்படிங்கிற சாரி காப்பி பண்ணிக்கிறேன். இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கன்டின்யூ அப்படிங்கிற இடத்துல போட்டுக்கிறோம். ஓகேங்களா? கன்டின்யூ பட்டன நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, கோ அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து நம்மளுக்கு கால் ஆகும். ஓகேங்களா? எந்த இடத்துல? இங்க. ஓகேங்களா? செக் பேலன்ஸ் என்ன ஆப்ஷன் வச்சுக்கிறோம்னா வச்சுட்டு, நான் கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணேன்னா, இந்த கோ அப்படிங்கிற ஃபங்ஷன் கால் ஆகும். அந்த கோ அப்படிங்கிற ஃபங்ஷனுக்குள்ள என்ன நடக்கணுங்கிறத நம்ம இப்ப இங்க எழுதப் போறோம். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம அ என்ன பண்றாங்க? யூசர் வந்து எத செலக்ட் பண்றாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஓகேங்களா? லெட் மை சாய்ஸ் ஈக்குவல் டூ அதுல டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. அ அதாவது எந்த ஐடி? சாய்ஸ்ங்கிற ஐடி இங்க இருக்குங்களா? இதுல இந்த செலக்ட் ஆப்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிச்சிருக்கோம். இதுக்குள்ள 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷன்ல யூசர் வந்து எத செலக்ட் பண்றார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்காகத்தான் நம்ம இந்த ஐடிய யூஸ் பண்ணிக்கிறோம். சாய்ஸ் அப்படிங்கிற ஐடி. ஓகேங்களா? அப்ப என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல சிங்கிள் கோட்ஸ்ல சாய்ஸ் அப்படிங்கிறத குடுத்துட்டோம்னா, அந்த ஐடியில இருக்கிற வேல்யூ. ஓகேங்களா? அந்த ஐடியில என்ன வேல்யூ இருக்கும் நம்மளுக்கு? அந்த ஐடியில 3 ஆப்ஷன் இருக்கு. அந்த 3 ஆப்ஷனுக்கும் நம்ம 3 வேல்யூ குடுத்து வச்சிருக்கிறோம். ஒரு வேல்யூல பேலன்ஸ், இன்னொரு வேல்யூல டெபாசிட், இன்னொரு வேல்யூல வித்ட்ரா அப்படின்னு குடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த 3 வேல்யூல எந்த வேல்யூ சூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத ஒருவேள நான் பேலன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தேன்னா, அத வந்து இந்த மை சாய்ஸ் அப்படிங்கிறதுல எடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? புரியுதா? அவ்வளவுதான். இப்போ இந்த மை சாய்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்க போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆ இதுல ஒரு இஃப் கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இப்போ யூசர் வந்து பேலன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தாரு. செக் பேலன்ஸ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியிறது இங்க டெக்ஸ்ட் வந்து செக் பேலன்ஸ்ங்கிறது நம்ம செட் பண்ணி வச்ச டெக்ஸ்ட். ஆனா இப்ப வேல்யூ என்ன சூஸ் ஆயிருக்கும் நம்மளுக்கு இங்க இந்த இடத்துல, ஆ இந்த வேல்யூ நம்ம என்ன வேல்யூ குடுத்துருக்கோமோ அதுதான் சூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க பாருங்க. மை சாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். இஃப் கண்டிஷன்ல மை சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து யூசர் வந்து ஈக்குவல் டூ யூசர் வந்து என்னன்னு செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, BALANCE இங்க போட்டிருக்கிற அதே பெயர். ஓகேங்களா? சோ இத வந்து யூசர் வந்து இங்க மை சாய்ஸ்ல செலக்ட் பண்ணியிருந்தாரு. இங்க நாம செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் இந்த கண்டிஷன் வந்து இப்ப நம்ம குடுக்குற ஸ்ட்ரிங். ஓகேங்களா? சோ இந்த டெக்ஸ்ட் BALANCE பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் வந்து யூசர் சூஸ் பண்ற அந்த சாய்ஸ்க்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, நீ என்ன பண்ற அப்படின்னா, அந்த ரிசல்ட்ல பேலன்ஸ் என்னவோ அத காட்டிடும். ஓகேங்களா? நம்மளோட பேலன்ஸ் என்னது? அவன் என்ன செட் பண்ணி வச்சிருக்கோம்? ₹4000 அப்படின்னு ரூபீஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த இடத்துல அந்த ரிசல்ட்ட காட்டணும். ஓகேங்களா? இப்ப நான் கன்டின்யூ குடுத்தேன்னா, ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட்டர்மென்ட் பை ஐடி அதுல நம்ம எங்க பிரிண்ட் பண்ணி காட்டப் போறோம்? ரிசல்ட் அதுல இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ ஆ டபுள் கோட்ஸ்ல யுவர் பேலன்ஸ் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு காட்டிட்டு பிளஸ் கன்கார்டினேட் பண்றோம். கன்கார்டினேட் பண்ணி எத காட்டுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பேலன்ஸ் LANC என்னது இந்த இடத்துல என்ன குடுத்து வச்சிருக்கேன் பாருங்களேன். சாரி இந்த இடத்துல மை பேலன்ஸ் அப்படின்னு குடுத்து வச்சிருக்கேன். டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக. எல்லா இடத்துலயும் பேலன்ஸ்னா டிஃபரன்ஸ் புரியாது. ஓகேங்களா? அதனால இந்த இடத்துல வேற ஒரு நேம். மை பேலன்ஸ் அப்படின்னா, மை பேலன்ஸ் வந்து 4000 அப்படிங்கிறத காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இப்ப போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்டர் பின் கேக்குது. நம்ம வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு கரெக்ட்டான பின் போடுறோம். லாகின் கேக்குது. வெல்கம் டூ ஏடிஎம் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இப்போ செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ வேல்யூ என்னது? செக் பேலன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். நான் கன்டின்யூ பட்டன கிளிக் பண்ணேன்னா, நம்மளுக்கு இந்த கோ அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஓகேங்களா? ஃபங்ஷன் கால் ஆச்சுன்னா, இந்த வேல்யூ மை சாய்ஸ்ல நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற வேல்யூவும், இங்க செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவும் மேட்ச் ஆச்சு. ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, இங்க போயிட்டு டாக்குமெண்ட் டாட் கெட்டர் பை ரிசல்ட் நீங்க என்னன்னு பிரிண்ட் பண்றீங்கன்னா, ஒரு பேலன்ஸஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு, நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, மை பேலன்ஸ் அப்படிங்கிற வேரியபிள் நேம்ல ஒரு வேல்யூ 4000ங்கிற வேல்யூவ எடுத்துட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டிடும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நான் கன்டின்யூ அப்படின்னு கிளிக் பண்ணிடுறேன். யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 4000 அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? சோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, இத வந்து அப்படியே நம்ம வந்து 8000 அப்படின்னு மாத்துறோம். ஓகேங்களா? மாத்திட்டு,
பேஜ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, திருப்பியும் நம்மளுக்கு 1, 2, 3, 4 லாகின் கேக்குது. ஓகேங்களா? நம்ம லாகின் பட்டன் கிளிக் பண்றோம். இப்போ வந்து செக் பேலன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்றோம். கன்டின்யூ குடுக்குறோம். இப்போ யுவர் பேலன்ஸ் இஸ் 8000 அப்படின்னு வந்திருக்கு. நம்மளுக்கு இப்ப நான் சேஞ்ச் பண்ணதுனால 8000 அப்படின்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ நான் கண்ட்ரோல் இஜெட் குடுத்து 4000லயே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வெளியில வந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அ என்னது? நம்ம எந்த ஆப்ஷன சூஸ் பண்றோமோ, அத வந்து அந்த இடத்துல காட்டிடுச்சு. அது ஒரு வேல. ஓகேங்களா? இப்போ ஆ இதுல நம்மளுக்கு வேற என்ன காட்டணும்? பேலன்ஸ காட்டிடுச்சு. ஓகேங்களா? அம் பேலன்ஸ காட்டுனோனே, கோ குடுத்த உடனேயும் நம்மளுக்கு பேலன்ஸ காட்டிடுச்சு. ஆ இப்போ நம்மளுக்கு வந்து வேற ஒரு இஃப் கண்டிஷன் எழுதணும். ஓகேங்களா? அதுல வந்து ஆ நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ மை சாய்ஸ் அப்படிங்கிறதுல பேலன்ஸ் காட்டிச்சுன்னா, இது அப்படின்னு சொல்லி போடலாம். இன்னொரு எல்ஸ் இஃப் ஒண்ணு எழுதலாம். ஓகேங்களா? எல்ஸ் இஃப்ல இல்லன்னா இதே கூட நம்ம எழுதலாம். ஸோ எல்ஸ் இஃப்ல எழுதி காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ எல்ஸ் இஃப்ல ஒரு கண்டிஷன் குடுக்குறோம். என்னது? ஆம் இப்ப எல்ஸ் இஃப்ல வேற என்ன செக் பண்ணணும்? 2வது வேல்யூ செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ டெபாசிட் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? அப்போ யூசர் வந்து எத சூஸ் பண்ணுவாரு? மை சாய்ஸ். அ மை சாய்ஸ்ல அ ஈக்குவல் டூ எதுக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா, அ மை சாய்ஸ்ல சாரி இந்த இடத்துல என்னது? டெபாசிட் தானே. ஓகேவா? டெபாசிட்டா இருந்துச்சு. மை சாய்ஸ்ல யூசர் செலக்ட் பண்ண அந்த மை சாய்ஸ்ல டெபாசிட்டா இருந்துச்சு அந்த வேல்யூ அப்படின்னா, ஆ நீ என்ன பண்ற? டெபாசிட்டா இருக்கிறப்போ, நீ என்ன பண்றோம்னா, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஆ அதுல டெபாசிட் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண உடனே நம்மளுக்கு எங்க போகணும்? நம்மளுக்கு நம்ம டெபாசிட் பண்றதுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணும். ஓகேங்களா? அதுதான் ஆ இது. ஓகேங்களா? இங்க வந்து நம்ம என்டர் அமௌண்ட் டெபாசிட் பண்ண போறோம்னா, அமௌண்ட் என்டர் பண்ணணும். என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆன் கிளிக் பண்ண போறோம். சப்மிட் குடுக்க போறோம். ஓகேங்களா? அது வந்து அடுத்த டிவிஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்னா, எல்ஸ் இஃப்ல டெட்டர்மென்ட் பை ஐடி என்ன சூஸ் பண்றோம் அப்டின்னா, இங்க போயிட்டு அ ஆக்ஷன்ஸ் அந்த ஐடி. ஓகேங்களா? நம்மளுக்கு ஆக்ஷன் நடக்க போகுது. ஸோ அதுதான் இங்க. இங்க போடுறோம். இதுல ஆக்ஷன்ஸ் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே நம்ம ஆல்ரெடி அந்த டிஸ்ப்ளேவ இங்க என்ன பண்ணி வச்சிருக்கோம்? ஆக்ஷனுடைய ஐடிய வந்து என்ன பண்ணி வச்சிருக்கோம் ஸ்டைல்ல? நன் குடுத்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? இங்க போயிட்டு நம்ம இப்போ டிஸ்ப்ளே வந்து பிளாக் அப்படின்னு மட்டும் மாத்த போறோம். ஓகேங்களா? ஓ! இப்போ நான் வந்து எல்சிஃப்ல அதாவது டெபாசிட்ட சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோ குடுத்து டெபாசிட்ட சூஸ் பண்ணியிருந்தோம். கோ குடுத்தோம்னா இந்த வேலை நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். என்டர் பின் கேக்குது. 1, 2, 3, 4ன்னு கரெக்ட் பின் குடுத்துட்டேன். லாகின் குடுக்குறப்போ, அந்த லாகின் பேஜ் டிஸப்பியர் ஆயிட்டு, செலக்ட் ஆப்ஷன் பேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து பேலன்ஸ் செக் பண்ணிடலாம். செக் பேலன்ஸ் அப்படின்னு குடுத்து கன்டின்யூ குடுக்குறோம். அப்ப நம்மளோட பேலன்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க 4000 காட்டிடுச்சு. இப்ப நான் வந்து செகண்ட் ஆப்ஷன் போறேன். டெபாசிட் அப்படின்னு போறேன். டெபாசிட் அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னா, இப்போ மை சாய்ஸ்ல நான் டெபாசிட்ட சூஸ் பண்ணிட்டேன். அப்போ இங்க வந்து இந்த ஸ்ட்ரிங்கும் யூசர் சூஸ் பண்ண அந்த ஸ்ட்ரிங்கும் சேம் தான். சேமா இருந்தா என்ன பண்ணணும்? ஆ அதாவது டெபாசிட் பண்றதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸும், ஆ அத சப்மிட் பண்றதுக்கு சப்மிட் பட்டனும் நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகணும். டிஸ்ப்ளேல இருந்து பிளாக்குக்கு மாறணும். இந்த டிவிஷன் வந்து பிளாக்குக்கு மாறணும். இப்போ கன்டின்யூ குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அது வந்துருச்சு. இப்போ என்டர் அமௌண்ட். ஏன்னா நம்ம டெபாசிட்ல இருக்கிறோம். என்டர் அமௌண்ட் பண்ணுங்க. இப்போ யுவர் பேலன்ஸ் வந்து இங்க காட்டிட்டே இருக்கு. ஓகேங்களா? என்டர் அமௌண்ட் பண்ணிட்டு, என்டர் அமௌண்ட் பண்ணுனதுக்கு அப்புறம் நம்ம சப்மிட் பட்டன் கிளிக் பண்றோம். சப்மிட் பட்டன் கிளிக் பண்றேன். நான் இப்ப வந்து ஒரு 2000 அப்படின்னு ஒரு என்டர் அமௌண்ட் குடுக்குறேன். ஓகேங்களா? இங்க வந்து அமௌண்ட்ட வந்து 2000 குடுத்துட்டு சப்மிட் குடுத்தேன் அப்படின்னா, இப்போ யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த 4000 ஓட இந்த 2000 வந்து ஆட் ஆயிட்டு 6000 அப்படின்னு சொல்லி அவுட்புட் காட்டும். ஓகேங்களா? சோ அவ்வளதான். சோ இது எப்படி நடக்குது இந்த இடத்துல? எதுக்கு இப்படி இத வந்து நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இங்க போலாம். இங்க போயிட்டு, ஆ இந்த இடத்துல டெபாசிட் ஆ அப்படின்னாலோ, இன்னொரு கண்டிஷன் எழுதலாம். ஓகேங்களா? ஆ ஆர் கண்டிஷன் ஒண்ணு போடலாம். அந்த ஆர் கண்டிஷன்ல
என்ன பண்றோம்னா மை சாய்ஸ் வந்து ஒருவேளை நான் வந்து வித்ட்ராவை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வித்ட்ராவை சூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்றதுக்கும் நம்மளுக்கு இந்த பாக்ஸ் வேணும். 2000 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோம்னா வித்ட்ரா வந்து 2000 4000 இருந்து 2000 வித்ட்ரா ஆயிட்டு யுவர் பேலன்ஸ் இஸ் 2000 அப்படின்னு மைனஸ் ஆயிட்டு காட்டும். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட இந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். இங்க போயிட்டு என்னதுன்னா இந்த வேல்யூ வித்ட்ரா. இப்போ ஒருவேளை டெபாசிட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தாலோ இல்ல அப்படின்னா வித்ட்ரா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருந்தாலோ அதுதான் இங்க போட்டிருக்கோம். மை சாய்ஸ். இந்த ஆர் கண்டிஷன் வந்து அங்க அதுதான் நடந்திருக்கு இங்க. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஈக்குவல் டு 3 ஈக்குவல் போட்டிருக்கோம். ஸோ இந்த 2 கண்டிஷன்ல ஏதாவது ஒண்ணு ட்ரூவா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த ஆக்ஷன்ஸ் பேஜ் அதாவது கேஷ் ஆட் பண்ற பேஜா இருந்தாலும் சரி, கேஷ வந்து வித்ட்ரா பண்ற அந்த பேஜ வந்து நம்மளுக்கு காட்டணும். ஓகேங்களா? அந்த பாக்ஸ காட்டணும். ஸோ அது நம்மளுக்கு இங்க ஒர்க் ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். என்டர் பின் கேக்குது. நம்ம வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு லாகின் பண்றோம். ஓகேங்களா? லாகின் குடுத்துட்டு, இப்போ செக் பேலன்ஸ் அப்படின்னு கேக்குது. அந்த ஆப்ஷன சூஸ் பண்ணிக்கிட்டோம். கன்டின்யூ குடுக்குறோம். யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி 4000 வந்துருச்சு. இப்போ நான் வந்து டெபாசிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டெபாசிட் பண்ண அத சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, என்டர் அமௌண்ட் அப்படின்னு கேக்குது. யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பேலன்ஸையும் காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டெபாசிட் குடுத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த வித்ட்ரா இந்த இது வந்துருச்சு. இந்த என்டர் அமௌண்ட் பேஜ் வந்துருச்சு. ஸோ அது வந்தா அந்த வித்ட்ரா குடுத்தாலும் நம்மளுக்கு அது வருதான்னு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து செக் பண்ணி பாத்துரலாம். என்னன்னா 1, 2, 3, 4ன்னு கரெக்ட்டா லாகின் குடுத்துட்டோம். செக் பேலன்ஸ் சூஸ் பண்ணிட்டு, யுவர் பேலன்ஸ் இஸ் 4000ன்னு வருது. இப்போ நம்ம டெபாசிட் சூஸ் பண்றதுக்கு பதிலா வித்ட்ரா குடுக்குறோம். வித்ட்ரா குடுத்துட்டு கன்டின்யூ குடுக்குறோம். இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா, வித்ட்ரா அப்படிங்கிறத கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன காட்டிருச்சு? அந்த என்டர் அமௌண்ட் குடுங்க. நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்க எடுக்குறீங்கன்னு நான் இப்ப வந்து ஒரு 1000 அப்படின்னு குடுத்தோம்னா, சப்மிட் குடுத்தோம்னா, இந்த 4000ல இருந்து 1000 வந்து மைனஸ் ஆயிட்டு, யுவர் பேலன்ஸ் இஸ் 3000 அப்படின்னு காட்டணும். அப்போ அதோட யுவர் வித்ட்ரா அமௌண்ட் இஸ் ₹1000 அப்படின்னு சொல்லி காட்டணும். ஓகேங்களா? சோ அது நம்மளுக்கு நடக்கணும். ஓகே. அதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் இந்த இடத்துல எழுதலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டோம். ஓகேங்களா? ஆ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம். இப்போ இந்த ஆக்ஷன்ஸ்ல வந்து நம்ம அமௌண்ட்ட ஆட் பண்றது. ஆட் மோ ஆட் கேஷ். கேஷ வந்து எப்படி ஆட் பண்றது? சோ இந்த கேஷ ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் கேஸ யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ இப்போ ஸ்விட்ச் கேஸ வச்சு நம்ம அந்த ஆக்ஷன எப்படி ஆட் பண்றோம்? அந்த எப்படி ஆட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த மை சாய்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இது வந்து இந்த ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஃபங்ஷனுக்குள்ளார நடக்குது. சரிங்களா? சோ இந்த ஃபங்ஷனுக்குள்ளார நடக்கிறதுக்கு அதாவது எப்ப நடக்கும் இந்த ஸ்விட்ச் கேஸ் வந்து எப்ப நடக்கணும் அப்படின்னா, ஆ நம்மளுக்கு வந்து இ என்ன விஷயங்கள் பண்ணணும் இப்போ? கேஷ வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அப்ப ஆட் பண்றதுக்கு வந்து இந்த ஆக்ஷன் இந்த இதுல தான் வரப்போகுது. ஓகேங்களா? இந்த அ இ இது என்னது நம்மளுக்கு ஆக்ஷன் டிவிஷன் தானே இது. ஸோ ஒரு இன்புட்ட வாங்குறோம். அத வந்து ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இது வரணும். நாம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல இப்போ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இந்த சப்மிட் பட்டன கிளிக் பண்ணா, நம்மளுக்கு ஆட் நடக்கிறதும், ஆ ஆல்ரெடி இருக்கத நம்ம வந்து டெபாசிட் பண்றதுக்கும், வித்ட்ரா பண்றதுக்கான வேலைகள்ல இந்த ஃபங்ஷன் நம்ம ஏற்படுத்திக்க போறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இந்த இடத்துல ஆன் கிளிக் பண்றப்போ ஒரு ஃபங்ஷன் நடக்கணும். இப்போ தேர்டா ஒரு ஃபங்ஷன் எழுதலாம். அந்த ஃபங்ஷனுக்குள்ளார ஆ நம்ம வந்து என்ன போடலாம்னா, கால்குலேஷன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது ஃபங்ஷன் நேம். அ கால்குலேஷன் அ அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகே. இப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த கால்குலேஷன் வந்து வேலை வந்து இங்க நடக்கணும். இந்த கால்குலேஷன்ல இப்போ நம்ம ஆ என்ன பண்றோம்னா, லெட் அதுல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு வேரியபிள வாங்கி வைக்க போறோம். சரிங்களா? எந்த வேரியபிள்ல ஒரு வேல்யூவ வாங்கி வைக்க போறோம். ஓகேங்களா? எந்த வேல்யூ அப்படின்னா, ஆ இந்த சாய்ஸ். ஓகேங்களா? மை சாய்ஸ். ஓகேங்களா? இத வந்து நம்ம ஃபங்ஷன் ஸ்கோப்பா யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால இதுக்குள்ளார மட்டும் தான் இது வொர்க் ஆயிட்டு இருக்கும். இது வந்து கால்குலேஷன் வேற ஃபங்ஷன். இப்போ இதுக்குள்ளார நம்ம இந்த அதே இதுதான். ஓகேங்களா? அதே மை சாய்ஸ் அப்படிங்கிறது என்னது? நம்ம எங்க சூஸ் பண்ணுவோம் மை சாய்ஸ்ங்கிறது? இந்த இடத்துல. ஓகேங்களா? சாய்ஸ்ல இருந்து நம்ம இந்த 3ல ஏதாவது ஒரு ஆப்ஷன சூஸ் பண்ணுவோம்.
இது வந்து ஸ்விட்ச் கேஸ்ல நடக்க போகுது. இப்போ வேல்யூ வந்து பேலன்ஸ், டெபாசிட், வித்ட்ரா. இந்த வேல்யூவ நம்ம ஸ்விட்ச் கேஸ்ல யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். சிம்பிளான ப்ராசஸ். ஓகேங்களா? இப்போ இதுல இன்னொன்னு லெட் அமௌண்ட்ட நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஆ ஆட் பண்றதுக்கு நான் இங்க என்ன குடுத்திருக்கிறோம் நம்ம? ஆ மை பேலன்ஸ்ன்னு குடுத்திருக்கோமா? பேலன்ஸ் வந்து 4000. மை பேலன்ஸ் வந்து 4000. இப்ப நாம என்ன பண்றோம் இந்த இடத்துல அப்டின்னா, இந்த ஃபங்ஷன்ல ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். மை ஏஎம்டி மை அமௌண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த வேரியபிள்ல நம்ம எதை ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா, ஆ யூசர் வந்து ஒரு வேல்யூவ என்டர் பண்ணுவாரு. ஓகேங்களா? எங்க என்டர் பண்ணுவாரு? இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு வேல்யூ என்டர் பண்ணுவாரு. அந்த வேல்யூ என்டர் பண்ற ஐடி என்னது நம்மளுக்கு இங்க பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன்ஸ் ஐடில அப்படின்னு வச்சிருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வேற. ஓகேங்களா? வச்சிருக்கோம். ஸோ அப்படின்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த ஐடிய நம்ம இங்க யூஸ் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? ஆக்ஷன்ஸ்ல. அப்ப அதைய டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி என்னது? நம் டாட் வேல்யூ. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம யூசர் எது குடுத்தாலும் நம்மளுக்கு என்னவா இருக்கும்? நமக்கு அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ நம்பர் தான் ஆட் பண்ண போறோம். ஓகேங்களா? அதனால நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் நம்ம இங்க போட்டே ஆகணும். ஓகேங்களா? அதாவது இப்ப நம்ம எந்த ஒரு நம்பர் குடுத்தாலும் நம்ம ஒரு 2000 கேஷ் ஆட் பண்ணணும்னு நான் குடுத்தேன்னா, அது ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும் 2000. ஆல்ரெடி இருக்கிற 4000 கூட ஆட் பண்ணணும்னு நெனைச்சோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்க வந்து ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணணும்னு நினைச்சோம்னா 4000ங்கிறது நம்பரு. இப்போ யூசர் குடுக்குறது ஸ்ட்ரிங்கு. அப்போ நான் அது வந்து ஆட் ஆகாது. வேற ஒரு தப்பான அவுட்புட் தான் காட்டும். அதனால நம்ம வந்து நம்பர் அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷனை யூஸ் பண்ணி குடுக்குற ஸ்ட்ரிங்க நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா? அத வந்து மை அமௌண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டோம். அதாவது நாம இந்த இடத்துல குடுக்குற இந்த நம்பர ஒரு வேரியபிள்ல வாங்கி அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இத நம்ம இன்கிரிமெண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ண போறோம். என்னது அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் தான் யூஸ் பண்ண போறோம். வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல ஸ்விட்ச் அப்படிங்கிற கேஸ் எடுத்துக்கிறோம். ஸ்விட்ச் கேஸ்ல என்ன பண்ற அப்படின்னா, மை சாய்ஸ். சோ அங்க பார்த்த மாரியே தான். இதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் கேஸ் என்ன சொல்லியிருந்தோமோ அதேதான். மை சாய்ஸ். மை சாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோம். மை சாய்ஸ் வந்து கேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சோ இதுல கேஸ். ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா, மை சாய்ஸ் வந்து இந்த இடத்துல மை சாய்ஸ் அப்படிங்கிறதுல யூசர் வந்து என்ன செலக்ட் பண்ணுவாரு? பேலன்ஸ விட்டுற வேண்டியதுதான். ஓகேங்களா? அது பிரச்சனை இல்ல நம்மளுக்கு. டெபாசிட் அப்படின்னு குடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. டெபாசிட் அப்படின்னு குடுத்துட்டு நம்ம கோலன் குடுக்குறோம். அப்போ நம்மளுக்கு இந்த கேஸ் வந்து நடக்கணும். இது வேற ஓகே. இந்த கேஸ் நடக்கணும். சோ இந்த கேஸ்க்குள்ளார நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்க செட் பண்ணி வச்சிருந்தோமா, ஒரு குளோபலா வந்து பாத்தீங்கன்னா, மை பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நேம் வச்சிருக்கோம். அத நம்ம ஃபங்ஷனுக்குள்ளார யூஸ் பண்ணிக்க முடியும். லெட் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருந்ததுனால நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ மை பேலன்ஸ் பிளஸ் ஈக்குவல் டூ என்னது? மை ஏஎம்டி மை அமௌண்ட் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஓகேங்களா? இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இத நீங்க வந்து எத பிரிண்ட் பண்ணி காட்டுற அப்படின்னா, இப்போ எதுல ரிசல்ட்ல ரிசல்ட் அதுல ஆ டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டூ நீ எத பிரிண்ட் பண்ற அப்படின்னா, ம் இப்போ லாஸ்ட்டா வந்து பாத்தீங்கன்னா, ஆ கேஷ் ஆடட் ஓகேங்களா? ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்கார்டினேட் ஆயிட்டு நம்ம எவ்வளவு கேஷ் ஆட் பண்ணோமோ அத வந்து காட்டணும். மை அ ஏஎம்டி அப்படின்னு போட்டுக்கலாமா? மை ஏஎம்டி மை அமௌண்ட் அத காட்டணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்விட்ச்ல ஃபர்ஸ்ட் கேஸ். கேஸ் வந்து டெபாசிட் அப்படிங்கிறது. ஓகே. இதுக்கப்புறம் நான் வந்து பிரேக் குடுத்து நம்ம முடிச்சிருவோம். ஓகேங்களா? இப்போ இப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா, இங்க வந்து கமெண்ட்ல சொல்றேன் பாருங்க. மை பேலன்ஸ் ஏஎன்சிஇ மை பேலன்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு மை அமௌண்ட்னு குடுத்துருக்காங்க. அதுதான் கண்டிஷன். இப்போ மை பேலன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது? இப்போ நம்மளுக்கு இங்க சோ இந்த இடத்துல மை பேலன்ஸ் இருக்கட்டும். மை பேலன்ஸ் எப்படி குடுத்தா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, மை பேலன்ஸ் ஈக்குவல் டூ மை பிஏஎல்ஏஎன்சி பேலன்ஸ் பிளஸ் மை ஏஎம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த மை பேலன்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு மை அமௌண்ட் அப்படின்னா, மை பேலன்ஸ் ஈக்குவல் டு மை பேலன்ஸ் பிளஸ் ஏஎம்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இத வந்து நம்ம என்னது மை பேலன்ஸ் என்னது நம்மளுக்கு 4000 ஓகேங்களா?
நம்ம இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் 4000 சொல்லிட்டு. அது இப்போ பிளஸ் என்ன ஆட் பண்றது அப்படின்னா, இப்ப யூசர் வந்து இந்த இடத்துல ஒரு நம்பர் என்டர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாரு. நம்ம வந்து ஒரு 1000 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? அப்புறம் ஒரு 2000 அப்படின்னு குடுக்குறோம். ஓகேங்களா? 2000ன்னு யூசர் குடுக்குறாரு. அத வந்து மை அமௌண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குமா? அப்ப இந்த இடத்துல மை அமௌண்ட் என்னது நம்மளுக்கு? 2000. ஓகேங்களா? 2000. இப்போ 4000 பிளஸ் 2000 2 ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு மை பேலன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 6000 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம எத காட்டுறோம் அப்படின்னா, ஆ மை அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு மட்டும் தான் காட்டுறோம். ஓகேங்களா? ஸோ வேணும்னா கன்கார்டினேட் பண்ணிட்டு நம்ம மை பேலன்ஸ் அப்படிங்கிறதையும் காட்டிக்க முடியும். ஓகேங்களா? ஆ கேஷ் ஆடட் 2000 அப்புறம் வந்து இன்னொரு இதுல போட்டுட்டு அண்ட் யுவர் டோட்டல் பிஏஎல்ஏஎன்ஸ் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காட்டணும். காட்டிட்டு இந்த இடத்துல இதையும் கன்கார்டினேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இங்க பிரேக் பண்றேன். நெக்ஸ்ட் லைன் கொண்டு வரேன். அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் மை பேலன்ஸ் என்னவோ அதை காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ இது வந்து பிரேக் ஆயிடணும். இப்போ நம்மளுக்கு இந்த கேஸ் 1 வந்து கரெக்ட்டா ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஆ அதாவது கேஸ் டெபாசிட் அப்படிங்கிறது. ஸோ நம்ம பேஜ் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டோம். என்டர் பின் உங்களுக்கு 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு, லாகின் பண்றோம். இப்போ வந்து நம்ம எங்க வைக்கிறோம்னா, டெபாசிட் அப்படிங்கிறதுக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸ் என்னன்னு பார்த்தரலாம். செக் பேலன்ஸ் அதுல வந்து யுவர் பேலன்ஸ் இஸ் 4000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ டெபாசிட் அப்படிங்கிறதுக்கு போயிட்டு கன்டின்யூ குடுக்குறோம். இப்போ வந்து என்டர் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எவ்வளோ வந்து என்டர் பண்ண போறீங்க? யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி காட்டிருக்கு. இப்போ என்டர் வந்து நான் வந்து ஒரு 2000 அப்படின்னு ஒரு அமௌண்ட் குடுக்குறேன். குடுத்துட்டு சப்மிட் பட்டன கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்க வந்து ஓகே நம்ம இந்த ஆன் கிளிக்ல வந்து அந்த ஃபங்ஷன போட்டு வைக்கல. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்னது இந்த இடத்துல கால்குலேஷன் அப்படிங்கிற ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ அதனால இங்க போயிட்டு சப்மிட் பட்டன்ல கால்குலேஷன் ஃபங்ஷன் போடுறோம். ஸோ திருப்பி நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ணணும். நான் வந்து 1, 2, 3, 4ன்னு என்டர் பின் குடுக்குறேன். லாகின் குடுக்குறேன். செக் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் பேலன்ஸ் 4000 டெபாசிட் போயிட்டோம். நான் கன்டின்யூ குடுக்குறேன். இப்ப என்டர் அமௌண்ட் சொல்லுங்க குடுங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட காட்டுது. நம்ம வந்து டெபாசிட் அமௌண்ட் 2000 அப்படின்னு குடுக்குறேன். குடுத்துட்டு யுவர் பேலன்ஸ் வந்து 4000 நான் வந்து சப்மிட் குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் ஆடட் வந்து பார்த்தீங்கன்னா 2000 அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் இப்போ நம்மளுக்கு ஆட் ஆயிட்டு 6000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆட் ஆயிட்டு டிஸ்ப்ளே காட்டியிருக்கு. ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட மெயின் பேலன்ஸ் எவ்வளோன்னு செக் பேலன்ஸ் குடுத்துட்டு கன்டின்யூ குடுக்குறோம். யுவர் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ அப்டேட் ஆயிருக்கு 6000 சொல்லிட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க என்ன நடந்திருக்குது? நம்ம இங்க என்னன்னு செட் பண்ணி வச்சோம். பேலன்ஸ் வந்து 4000 தான். ஆனா நம்மளுக்கு கேஷ் குடுத்ததுக்கு அப்புறம் இப்ப மை பேலன்ஸ் அப்படிங்கிறதுல 6000 வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சோ அது வந்து டிஃபால்ட் அது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ். ஸ்விட்ச் யூஸ் பண்ணியிருக்கனால ஃபர்ஸ்ட் கேஸ் டெபாசிட்ன்னு நம்ம சூஸ் பண்ணதுனால இது நடந்துச்சு. இப்ப இதே இன்னொரு கேஸ் எடுத்துக்கலாம். 2வது கேஸ். கேஸ்ல நம்ம என்ன குடுக்குறோம்? வித்ட்ரா. WADH வித் DRAW. ஸோ கரெக்ட்டான ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம அங்க செக் பண்ணிக்கணும். ஆ இங்க வந்து இல்லன்னா நம்மளுக்கு அந்த எரர் நடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கோம்னா, கேஸ விட்டு வெளியில போட்டுருக்கோம். சாரி ஸ்விட்ச விட்டு வெளிய போட்டுருக்கோம். சரிங்களா? அதனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல எரர் காட்டிட்டு ஓகே. இதெல்லாம் ஒரு ஃபங்ஷன். இப்போ இதுக்குள்ளார ஆ நம்ம என்ன பண்றோம்னா, நெக்ஸ்ட் லைன்ல ஆ இந்த வித்ட்ரா ஃபங்ஷன் நேம் கரெக்ட்டான்னு பார்த்துக்கலாம். வித்ட்ரா. இத நான் சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இந்த வேல்யூ யூசர் வந்து இந்த வேல்யூ சூஸ் பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த கேஸ்க்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, என்ன பண்ணு அப்படின்னா, இப்போ அ வித்ட்ரா பண்ண போறோம். அங்கிருந்து மைனஸ் பண்ணி எடுக்க போறோம். எவ்வளோ அமௌண்ட்டோ அத மைனஸ் பண்றோம். எதுலருந்து மைனஸ் பண்றோம் அப்படின்னா, மை பேலன்ஸ் மைனஸ் ஈக்குவல் டூ நம்மளுக்கு என்னது? மை அமௌண்ட். அதாவது யூசர் வந்து ஒரு அமௌண்ட் குடுப்பாரு. அதை வந்து நீ என்ன பண்ணிடு, மை பேலன்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணி குடுத்துரு. சோ இங்க பண்ணுன அதே வேல தான். ஓகேங்களா? சோ இங்க பண்ணுன அதே வேலைய நான் இங்க போடுறேன் பாருங்க. இந்த இடத்துல பிளஸ்க்கு பதிலா நம்ம மைனஸ் போடுறோம். இல்ல இப்போ இதுக்காகத்தான் நான் இந்த நம்மளுக்கு அசைன்மென்ட் ஆப்பரேட்டர் இங்க யூஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப 4000 இருந்து 2000 வந்து மைனஸ் ஆயிட்டு 2000 தான் நம்மளுடைய மெயின் பேலன்ஸ் அப்படின்னு காட்டணும். ஓகேங்களா? எங்க ரிசல்ட்ல. ஓகேங்களா? அத நம்ம அப்படியே எடுத்து காப்பி பண்ணி இங்க போட்டுக்கலாம். வேற ஒண்ணும் டென்ஷன் இல்ல. ஓகேங்களா? சோ இத அப்படியே இங்க போட்டுக்கலாம். டாக்குமெண்ட் ரிசல்ட்ல இன்னர் டெக்ஸ்ட்ல கேஷ் ஆ வித்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா இவ்ளோ.
அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கலாம். கொஞ்சம் கேப் காட்டுற மாரி. ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா அமௌண்ட் வந்து எவ்வளோ யூசர் என்டர் பண்றாங்களோ, அத வந்து காட்டணும். இவ்வளோ அமௌண்ட்ட வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. அப்புறம் உங்களுடைய இந்த இடத்துல ஒரு கன்கார்டினேட் பண்றேன். ஒரு ஸ்பேஸ் மட்டும் குடுக்கறதுக்காக. அ அப்புறம் யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேலன்ஸ் அதுலருந்து மைனஸ் ஆயிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத காட்டும். ஓகேங்களா? ஸோ இன்னொரு கன்கார்டினேஷன் போட்டுட்டு, ஒரு ஸ்பேஸ் வர்றதுக்காக நம்ம இப்படி குடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் வந்து அதே கன்கார்டினேட் பண்ணிட்டு, ம் 2 கோடு இந்த மாரி குடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான். இவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டா நம்மளோட கோடு ஓரளவுக்கு முடிஞ்சுச்சு. நம்ம வந்து என்டர் பின் 1, 2, 3, 4ன்னு குடுக்குறோம். லாகின் குடுக்குறாங்க. இப்ப நம்மளுக்கு செக் பேலன்ஸ் நான் கன்டின்யூ குடுக்குறேன். யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. 4000 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதனால அப்படி ஆயிருக்கு. இப்போ ஆ டெபாசிட் அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? டெபாசிட் பண்ணிட்டு டெபாசிட் பண்றதுக்கு நான் கன்டின்யூ குடுக்குறேன். என்டர் அமௌண்ட் கேட்குது. நான் வந்து அதே மாரி ஒரு 3000 அப்படின்னு குடுக்குறேன். ஓகேங்களா? 3000 குடுத்துட்டு சப்மிட் அப்படின்னு குடுக்குறோம். இப்போ வந்து கேஷ் ஆடட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு 7000 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, வித்ட்ராவ சூஸ் பண்றோம். வித்ட்ரா சூஸ் பண்ணிட்டு, அ நம்ம வந்து என்ன பண்றோம்னா, கன்டின்யூ குடுக்கலாமா? ஸோ வித்ட்ரா சூஸ் பண்ணிட்டு கன்டின்யூ குடுத்துருக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இதுல வித்ட்ரா வந்து ஒரு 2000 அப்படின்னு குடுக்கலாம். இல்லன்னா ஒரு 1000 அப்படின்னு குடுக்குறோம். 1000 குடுத்துட்டு, இப்ப நம்ம சப்மிட் பண்றோம். இப்ப வந்து கேஷ் வித்ட்ரா ஸ்பெல்லிங் தப்பு. ₹1000 வந்து வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் வந்து 6000 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்ப நம்மளுடைய மெயின் பேலன்ஸ் வந்து நம்ம இங்க செக் பண்றதுக்கு செக் பேலன்ஸ் போயிட்டு கன்டின்யூ குடுக்குறோம். யுவர் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு 6000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டியிருக்கு. ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா, ஏடிஎம் மெஷின்ல வந்து அந்த லாஜிக் அப்படிங்கிறத நம்ம வந்து ஏடிஎம் மெஷின் லாஜிக்க நம்ம ஸ்விட்ச் கேஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இந்த 2 கண்டிஷனுமே இல்லாம வேற ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா, அ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எரர் மெசேஜ் வந்து குடுக்கலாம். ஓகேங்களா? அதுல வந்து எதுல குடுக்குறோம் அப்படின்னா, இந்த கேஸ்க்குள்ளேயே அ இந்த ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மென்ட்க்குள்ளார நம்ம டிஃபால்ட் அப்படின்னு குடுக்குறோம். டிஃபால்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன நடக்குது? இப்போ டாக்குமெண்ட் அ டாட் கெட் அலோன் பை ஐடி அந்த ஐடி என்னது? நம்மளுக்கு ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் அதுல வந்து என்ன பேஸ்ட் பண்றீங்க அப்படின்னா எரர் எரர் அப்படின்னு மட்டும் போட்டுறலாம். ஓகேங்களா? ஸோ ஒருவேளை வேற ஏதாவது எரர் நடந்து எரர் இந்த ஆப்ஷன்ல ஏதாவது நம்மளுக்கு ஒர்க் ஆகல அப்படின்னா நம்மளுக்கு எரர் அப்படின்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிரேக் நம்ம இங்க கொடுக்காம விட்டா என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை டெபாசிட் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது வித்ட்ராவையும் போய் செக் பண்ணிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரேக் ஆகாது. ஸோ அதுக்காகத்தான் இந்த பிரேக் குடுக்குறாங்க. வேற எதுவுமே இல்ல. ஓகேங்களா? ஸோ இதுல போயிட்டு நம்ம லாகின் பண்றோம். ராங் பின்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம பின்னே போடல. நம்ம வந்து 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு லாகின் பண்றோம். இப்ப செக் பேலன்ஸ் அதுல வந்து டெபாசிட் அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ செக் பேலன்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிடலாம். யுவர் பேலன்ஸ் இஸ் 4000 டெபாசிட் அப்படிங்கிறதுல நம்ம கன்டின்யூ குடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப கன்டின்யூ குடுத்துட்டு சப்மிட் பண்றோம். ஓகேங்களா? யுவர் கேஷ் ஆடட் வந்து 0 சப்மிட் குடுத்த உடனேயும் அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நடக்கிறப்போ நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நம்ம வேற ஏதாவது பண்ணோம் அப்படின்னா, சூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து சம் டெக்ஸ்ட் ஆட் பண்றோம்னா, வேற ஏதாவது ஒரு சிம்பல் ஆட் பண்றோம். ஸோ நம்பர் குடுத்திருக்கனால நம்மள அதுக்கான சாரி நம்பர் ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டேன். ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல இந்த மாரி நம்பர் இது வேற ஏதாவது குடுத்து என்டர் பண்ணி ட்ரை பண்றோம் அப்படின்னா, ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எரர் மெசேஜ் காட்டணும். ஓகேங்களா? எரர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க போட்டுருக்கோம். வேற எதுவுமே இல்ல. சரிங்களா? ஸோ டெக்ஸ்ட் ஏதாவது சிம்பல் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணி ட்ரை பண்ணோம் இங்க. ஸோ ஒருவேள நம்ம இந்த இடத்துல நம்பருக்கு பதிலா வேற ஏதாவது டெக்ஸ்ட்ன்னு குடுத்தா டெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டைப் ஆகும். அதுல நம்ம நம்பரும் டைப் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அத நம்பரா கன்வெர்ட் பண்ணிக்கவும் முடியும். ஓகே. நம்ம இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு லாகின் பேஜ் நம்ம வந்து லாகின் சிஸ்டம் வந்து இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ணோம். நம்மளுடைய 8த் செஷன்ல இருக்கும். ஸோ அத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் லாகின் சிஸ்டம் இருக்கும். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்க முடியும் அப்டின்னா, ஆ ஒரு ஃபர்ஸ்ட் லாகின் உள்ள என்டர் ஆகுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ம் ராங் பாஸ்வேர்ட் வந்து ஒரு 3 டைம் குடுத்துக்கலாம். ஓகேங்களா? அட்டெம்ப்ட். 3 அட்டெம்ப்ட்க்கு மேல நம்மளுக்கு வந்து லாகின் பண்றது அப்படிங்கிறது டிசேபிள் ஆயிடணும். டிசேபிள் ஆயிட்டு
இந்த பாக்ஸும் வந்து டிசேபிள் ஆயிரும். இந்த பட்டனும் டிசேபிள் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு மெசேஜ் காட்டும். என்னன்னா, ஆ நீங்க 3 டைம்க்கு வந்து பின்ன தப்பா போட்டீங்க. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேட்டு ட்ரை பண்ணுங்க. அப்படிங்கிற மாரி நமக்கு இந்த ஏடிஎம் மெஷின் வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன காட்டுற மாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆ அதுல வந்து நீங்க அந்த அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத நீங்க வந்து ஆட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, மை அட்டெம்ப்ட் மை அட்டெம்ப்ட்ஸ் வந்து நீங்க 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணலாம். மை அட்டெம்ப்ட் வந்து 3 அப்படின்னு இருக்கிறப்போ, 3 அட்டெம்ப்ட்க்கு மேல இத எங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம? இந்த லாகின்ல போடுவோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இந்த லாகின்குள்ளார தான் இந்த அட்டெம்ப்ட் நடக்கும். ஓகேங்களா? இந்த லாகின்குள்ள இந்த அட்டெம்ப்ட்ட வந்து நம்ம வொர்க் பண்ற மாரி. ஓகேங்களா? அந்த இடத்துல ராங் பின் அப்படின்னு வருதுல்ல. எல்ஸ் ஸ்பாட்ல ராங் பின் வர்றதுக்கு பதிலா, நம்மளுக்கு இந்த அட்டெம்ப்ட் வந்து தப்பா இருந்துச்சு அப்படின்னா, ஆ நம்மளுக்கு இந்த லாகின் வந்து கரெக்ட் பாஸ்வேர்டுக்கு மேட்ச் ஆகாம 3 டைம் நடந்தது அப்படின்னா, லாக் அவுட் வந்து வெளியில ஆகுற மாரி பண்ணலாம் அப்படிங்கிற மாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம லாக் அவுட் பட்டன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லாக் அவுட் பட்டன் கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி வந்து இது லாக் லா நம்மளுடைய லாகின் சிஸ்டம் இருக்கும். செஷன் 8ல. ஸோ அத பார்த்து இந்த அட்டெம்ப்ட் எப்படி வொர்க் பண்றது? செட் டைம் அவுட் வச்சு இவ்வளோ ஹவர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். இது வந்து லாகின் வந்து 3 டைம்ஸ் ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா, இதுவும் டிசேபிள் ஆயிரணும். இந்த பாக்ஸ் டிசேபிள் ஆயிரணும். இந்த பட்டனும் டிசேபிள் ஆயிரணும். கிளிக் பண்ணவே முடியாது உங்கனால. ஓகேங்களா? அப்போ செட் டைம் அவுட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகணும். இந்த பாக்ஸும் வந்து எனேபிள் ஆகும். ஸோ அந்த மாரி நம்ம செட் டைம் அவுட் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதுவும் டவுட்னா அந்த செஷன் 8 வந்து பாருங்க. அதுல தெரியும். ஓகேங்களா? ஓகே. இப்போ அ நம்ம என்ன பண்றோம்னா, இதுல லாக் அவுட் பட்டன் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம லாகின் பண்ணியிருக்கிறோம். ம் இதுல லாக் அவுட் பட்டன் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னா, இந்த கன்டின்யூ கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டன் கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த கன்டின்யூ கீழ பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அ இது வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். இதனுடைய பே ஃபங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் தானே பண்ண போறோம். அதனால லாக் அவுட்ன்னு நம்ம வச்சுக்கலாம். லாக் அவுட். இது வந்து நம்மளுக்கு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் அப்படின்னு இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இங்க போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு லாகின் பட்டன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாக் அவுட் பட்டன் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கும். ஸோ ஓகே. ஒரே நிமிஷம். ஆ சாரி மெனுல ஆட் பண்ணியிருக்கேன் நான். தப்பு. ஓகேங்களா? மெனுல ஆட் பண்ணல. மெனுல ஆட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல லாகின்க்கு கீழ லாக் அவுட் பட்டன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா லாகின் இருக்கு, லாக் அவுட் இருக்கு. இப்ப லாகின் பண்றதுக்கு நம்ம பின் போட்டோம்னா லாகின் ஆகும். லாக் அவுட் அப்படிங்கிறது நம்மளுக்கு ம் லாக் அவுட் குடுத்தா நம்மளுக்கு லாக் அவுட் ஆகுற மாரி நம்ம பண்ணியிருக்கோம். இங்க வேற எதுவும் இல்ல. ஓகே. ம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த இடத்துல இந்த லாக் அவுட் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, லாகின் ஆனதுக்கப்புறம் லாக் அவுட் பட்டன் வந்து டிசேபிள் ஆயிரும். சரிங்களா? இப்போ லாகின் ஆனதுக்கு அப்புறம் தான் லாக் அவுட் பட்டன காட்டணும். ஓகேங்களா? ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எங்க போடணும்னா, நம்ம மெனு கிட்ட தான் போடணும். இல்ல இங்க தான் போடணும். இங்க போடலாம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க. கரெக்ட் பாஸ்வேர்ட் போடுறேன். 1, 2, 3, 4 போட்டுட்டு, அ இப்போ நம்மளுக்கு இங்க கன்டின்யூ லாக் அவுட்ன்னு காட்டுது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. ஓகே. ஓகே நம்ம பண்ணது கரெக்ட் தான். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து 1 ஸ்பேஸ் கிடைக்கணும். அதுக்காக நம்ம NVSP குடுத்துட்டு 1 ஸ்பேஸ் வந்து வர மாரி இங்க போட்டுக்கலாம். இங்க கரெக்ட் பாஸ்வேர்ட்ல 1, 2, 3, 4 போட்டு லாகின் பண்றோம். ஸோ ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்ப லாக் அவுட் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபங்ஷன் எழுதணும். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்ஷன நம்ம இங்க எழுதப் போறோம். செப்பரேட்டா வெளியில எழுதணும். எங்க அப்டின்னா, இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது கேஸ்க்கு வெளியில. ஓகேங்களா? இந்த கால்குலேஷன் பேஜ்க்கு வெளியில. ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்ல வந்து ஃபங்ஷன். ஃபங்ஷனோட நேம் வந்து லாக் அவுட். ஓகேங்களா? ஸோ இந்த லாக் அவுட் அப்படிங்கிறதுல நம்ம ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. ஸோ அது எதெல்லாம் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி காட்டணுமோ, அதெல்லாம் நம்ம ஹைட் பண்ணிட்டு பிளாக் பண்ண போறோம். ஓகேங்களா? பிளாக் அ காட்டப் போறோம். ஓகேங்களா? அப்ப டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி என்னது நம்மளுக்கு, ஆ எத காட்டணும் ஃபர்ஸ்ட்டு லாகின். நம்மளுடைய
லாகின். ஓகேங்களா? லாகின் அப்படிங்கிற பேஜ்ல அதாவது லாகின் பேஜ்க்கே வந்துரணும். லாக் அவுட் குடுத்துட்டா, லாகின் பேஜ்க்கு வந்துரணும். அப்ப லாகின் பேஜ வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? லாகின் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ப்ளே ஆகுறது நன்னுன்னு குடுத்து வச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டிஸ்ப்ளே அத வந்து என்ன பண்றோம்னா, பிளாக் அப்படின்னு குடுத்துறோம். ஃபர்ஸ்ட் இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஓகேங்களா? லாக் அவுட் பட்டன கிளிக் பண்ணா இந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? நம்ம இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து லாகின் பண்றேன். 1, 2, 3, 4 அப்படின்னு குடுத்துட்டு லாகின் பண்ணிட்டோம். இப்போ லாக் அவுட் பட்டன கிளிக் பண்றோம். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, லாக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எங்க வந்துருச்சு? என்டர் பின் அப்படிங்கிறது லாகின் பேஜ்க்கு வந்துருச்சு. ஆனா, இந்த செலக்ட் ஆப்ஷன்ல நம்மளுக்கு டிஸ்ப்ளேல வந்து காட்டிட்டே இருக்கு. அப்ப இத வந்து நன் பண்ணி விட்டுறலாமா? வேலை முடிஞ்சுங்களா? அப்போ நம்ம இங்க போயிட்டு, இதுக்கு முன்னாடி எத வந்து நம்ம பிளாக் பண்ணோம்? கரெக்ட் பாஸ்வேர்டா இருந்துச்சுன்னா, ம் மெனு வந்து பிளாக் பண்ணணுமா? மெனு வந்து நம்மளுக்கு பிளாக் அப்படிங்கிறது காட்டணும்னு சொல்லியிருந்தோம். இல்ல இங்கேயே போட்டுறலாம். நம்மளே போட்டுறலாம். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட்டர் பை ஐடி அதுல வந்து எத நீ காட்டணும் சாரி எத நீ ஹைட் பண்ணணும் மெனு வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்க வந்து என்னது நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? இந்த மெனு. இந்த மெனுவும் இந்த ஆக்ஷன். ஓகேங்களா? ஆக்ஷன்ஸ். ஸோ அந்த அதையும் வந்து நீங்க என்ன பண்றீங்க? நன் குடுத்து வச்சிருங்க. அப்போ இந்த இடத்துல இந்த மெனு அப்புறம் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே ஈக்குவல் டு என்ன குடுக்குறோம் அப்படின்னா நன் சொல்லலாங்களா? ஓகே. அப்ப இது வந்து இன்னொரு காப்பி எடுத்துக்கலாம். என்னன்னா எதுக்கு அப்படின்னா ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே நன் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த வேலை மட்டும் நம்மளுக்கு நடந்தா போதும். அப்படியே ரிவர்ஸ்ல போட்டு விட்டுருக்கோம். வேற எதுவும் இல்ல. இப்போ நம்ம கரெக்டான பாஸ்வேர்ட் 1, 2, 3, 4 குடுக்குறோம். லாகின் குடுக்குறோம். இப்போ நம்மளுக்கு செக் பேலன்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு இங்க காட்டிட்டு இருக்குது. கன்டின்யூ குடுத்தா இது காட்டும். டெபாசிட் போனா ஆ இந்த இதெல்லாம் காட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? நான் வந்து டெபாசிட்லாம் முடிச்சுட்டு, இப்போ வந்து நான் வந்து ஒரு ₹1000 ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஒரு 100 ஆட் பண்றேன். சப்மிட் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து 4100 வந்து இப்ப இருக்குது. இப்போ நம்ம வந்து லாக் அவுட் பண்றோம். லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம், நம்மளுக்கு கேஷ் ஆடட் 100 அண்ட் யுவர் டோட்டல் பேலன்ஸ் இஸ் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு காட்டுது. இத காட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு இது காட்டக்கூடாதுன்னா, நம்ம என்ன பண்ணி வைப்போம்? இங்க வந்து ஆ அந்த என்னது அடுத்தது டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அதுல ரிசல்ட்ல ஓகேங்களா? ரிசல்ட் டாட் இன்னர் டெக்ஸ்ட் இந்த ரிசல்ட்ல இன்னர் டெக்ஸ்ட் வந்து தானே நம்மளுக்கு அது காட்டிட்டு இருக்கு. அப்போ அத வந்து எம்ப்டியா விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ அத வந்து எம்ப்டியா விட்டுட்டோம்னா, நம்மளுக்கு எதுவும் காட்டாது. ஓகேங்களா? இப்போ இன்னொரு அ அதுக்கு பதிலா இந்த இடத்துல என்ன பண்ணிடலாம்னா, எம்ப்டியா காட்டுறதுக்கு பதிலா ம் லாக் அவுட் சக்சஸ் சக்சஸ் புலி அப்படின்னு விட்டுறோம். ஓகேங்களா? ஸோ லாக் அவுட் சக்சஸ்ஃபுல்லி அ இல்லன்னா இந்த இடத்துல தேங்க் யூ தேங்க் யூ விசிட் அகெயின் அப்படின்னு நம்மளுக்கு புடிச்ச மாரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? போட்டுட்டு அ இங்க போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இப்போ பேஜ்ல வந்து நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ லாகின் பண்றோம். 1, 2, 3, 4ன்னு குடுக்குறோம். லாகின் ஆகுது. இப்போ நம்ம டெபாசிட் பேஜ்க்கு போறோம். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்டர் அமௌண்ட் கேட்குது. நான் வந்து ஒரு 200 அப்படின்னு குடுத்துட்டு சப்மிட் குடுக்குறோம். நம்மளுக்கு வந்து கேஷ் ஆடட் வந்து 200 பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 4200ன்னு இருக்குது. இப்போ லாக் அவுட் ட்ரை பண்றோம். லாக் அவுட் குடுத்தோம்னா, இப்போ லாக் அவுட் சக்சஸ்ஃபுல்லி தேங்க் யூ விசிட் அகைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சுச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல லாக் அவுட் பண்ணுனதுக்கு அப்புறம், இந்த பின் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். இப்போ அந்த பின்ன காட்டக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பின்ன வந்து எம்ப்டி பண்ணி விட்டுறலாமா? அப்ப அந்த பின் வந்து நம்மளுக்கு எங்க போட்டு வச்சோம் நம்ம? ஆ இந்த இடத்துல. ஆ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பின் வேல்யூ. ஸோ பின் வந்து இந்த இடத்துல இருக்கு. அதாவது யூசர் என்டர் பண்ண இந்த பின். ஓகேங்களா? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி பாஸ்வேர்ட்ல ஒரு பின் வேல்யூ போடுவாங்க. ஓகேங்களா? அந்த வேல்யூ நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, இங்க டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். பின் வேல்யூ ஆ என்னவா இருக்கணும்? ஈக்குவல் டூ சேவ் பண்றோம். பின் வேல்யூ வந்து என்னவா இருக்கணும்? ஸோ எம்ப்டியா தான் இருக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். குடுத்துட்டோங்களா? இப்போ நம்ம இந்த பின் வேல்யூ லாக் அவுட் பண்ணதுக்கப்புறம் காட்டக்கூடாது. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். லாகின் பண்றோம். 1, 2, 3, 4ன்னு கரெக்ட் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்ணி வச்ச பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்ணிட்டோம். டெபாசிட் பேஜ்க்கு போறோம். கன்டின்யூ குடுக்குறோம். அமௌண்ட் வந்து ஒரு 300 ஆட் பண்றோம். சப்மிட் குடுக்குறோம். நம்மளுக்கு 4300 ஆட் ஆயிருக்குது. ஸோ நம்ம லாக் அவுட் பண்றோம். லாக் அவுட் சக்சஸ்ஃபுல்லி தேங்க் யூ விசிட் அகைன் வந்துருச்சு. இந்த இடத்துல அந்த பின் வந்து நம்மளுக்கு காட்டல.
ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ப்ராசஸ். முடிஞ்சுங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு பிகினரா ஒரு ஏடிஎம் ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி நடக்குது? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஸ்விட்ச் கேஸ வச்சு எப்படி ஒர்க் பண்ணணும்? ஸ்விட்ச் கேஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? நம்ம இப்ப ஸ்விட்ச் கேஸ் வந்து பார்த்ததுனால, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம். எக்ஸாம்பிள் மினி ப்ராஜெக்ட். ஸோ இதே மாரி ஸ்விட்ச் கேஸ் இல்லாம, நம்ம வேற ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் வச்சே நம்ம ஒர்க் பண்ணி காட்டிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆ பின் வந்து நம்ம போடுற மாரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பின் வந்து நம்ம மேனுவலா இங்க என்டர் பண்ணுவோம்ல. ஸோ ஏடிஎம் மிஷினுக்கு போனோம்னா, அந்த இடத்துல யுஐல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து இங்க நம்பர் காட்டிட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பாக்ஸ்ல 1, 2, 3, 4, 9 வரைக்கும் காட்டும். அப்ப டாட் சிம்பல், அப்புறம் கேன்சல், என்டர், கிளியர் அப்படின்னுலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நீங்க இந்த இடத்துல போட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். அது வந்து ஏடிஎம் மெஷின்ல ரியல் டைம் ஒர்க் பண்ற மாரி நம்மளுக்கு காட்டும். இப்ப நம்ம கீபோர்ட்ல வேல்யூ 1, 2, 3ன்னு என்டர் பண்ணணும். ஓகேங்களா? அங்க வந்து கிளிக் பண்றப்ப நம்மளுக்கு 1, 2, 3 அப்படிங்கிறது போற மாரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ம் இப்போ இதுக்கு அடுத்ததா, இப்போ அ அடுத்ததா பார்க்கலாம். இப்போ அ ஏடிஎம் மெஷின் மினி ப்ராஜெக்ட் நம்மளுடைய ஸ்விட்ச் இல்லாம, ஓகேங்களா? ஸ்விட்ச் கேஸ் இல்லாம மினி ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அதாவது ப்ராஜெக்ட் 2 மினி ப்ராஜெக்ட் 2 அப்டின்னு இங்கேயும் நம்ம டைட்டில் மாத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் அதுல பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது எப்டின்னு பார்க்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஓகே. சரி ஓகே. நம்ம இந்த வீடியோவே வந்து லென்த் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நேரம் வந்துருச்சு. ஆ நம்ம என்ன பண்றோம்னா, அடுத்த செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏடிஎம் மெஷின் கிரியேஷன் ரியல் டைம்ல இருக்கிற மாரி நம்ம வந்து ப்ராஜெக்ட் 2 அத வந்து மினி ப்ராஜெக்ட் 2 வந்து செஷன் 17ல பார்த்துரலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவ நான் அத போடுறேன். ஓகேங்களா? இதே ஏடிஎம் மெஷின்ல ஸ்விட்ச் கேஸ் இல்லாம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுல நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.